நாம் வாசிக்கலாம். 19वां वचन पढ़ो. யோபுவின் புஸ்தகம் अय्यूब की पुस्तक 24ஆம் அதிகாரம் 24वां अध्याय 19ஆம் வசனம். 19वां वचन. வறட்சியும் உஷ்ணமும் உறைந்த மழையை பட்சிக்கும். அப்படியே பாதாளமானது பாவிகளை பட்சிக்கும். அல்லேலூயா. பாவியை பட்சிக்கிற பாதாளத்தை குறித்து இந்த நாளிலே உங்களோடு கூட பேசும்படி விரும்புகிறேன். जो पाताल जो पापी को पकड़ता है उसके बारे में बात करना चाहता हूँ. உறைந்த மழை என்பது பனிக்கட்டியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. और पर्वत जो फ्रीज हुआ है उसके बारे में जो आइस के बारे में बताया गया. அந்த பனிக்கட்டியை பட்சிக்கிறது வறட்சியும் உஷ்ணமும் என்று வேதம் சொல்லுகிறது. बर्फ को ऐसे अकाल और जैसे उष्ण उसे पकड़ रहा है. சமீபத்திலே இன்னைக்கு பயங்கரமான சுனாமிகள் எழும்பி கொண்டிருக்கிறது. आने वाले दिनों में जैसे सुनामी उठ रहा है करके हम सुनते हैं. பனிக்கட்டி பாறைகள் எல்லாம் உருகி கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். और बर्फ की मोटे-मोटे पर्वतों वो पिघल रहे हैं करके बता रहे थे. வெப்பமானது அதிகரிக்கும் போது பனிக்கட்டிகள் உருகி கொண்டிருக்கிறது. और जब उष्ण बढ़ता है तभी जो बर्फ सब पिघलता है करके बता रहे हैं. அதை போலவே वैसे ही பாதாளமானது பாவியை பட்சித்துக் கொண்டிருக்கிறது. पाताल जो पापी को पकड़ कर खींचता है. இன்றைக்கு ஓசோன் படலத்திலே ஓட்டை விழுந்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். आजकल बोलते हैं कि ओजोन लेयर में जैसे होल गिर गया करके. ஆகவே வெப்பமானது பூமியிலே வேகமாக அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். इसलिए धरती में उष्ण अधिक हो रहा है करके बता रहे हैं. கடந்த 10 நாளுக்கு முன்னாடி பாம்பேல பெய்த மழை ஒரு வாரத்துல எங்கே போனது என்று தெரியாமல் போய்விட்டது. 10 दिन के पहला जो बारिश गिरा था वो एक हफ्ते के बाद कहां गया करके पता नहीं. மலைகளில் இருக்கிற புற்கள் எல்லாம் காய்ந்து போய்விட்டது. पर्वतों के ऊपर जो गवत था वो सब सूख गया है. காரணம் வெயிலினுடைய கொடுமை அதிகரித்தபடினாலே இது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. कारण क्या है जो उष्ण बढ़ गया इसलिए ये सब चिन्ह प्रकट हो रहा है. அதை போலவே பாதாளம் இன்றைக்கு பாவிகளை பட்சித்துக் கொண்டிருக்கிறது. वैसे ही पाताल आजकल पापियों को वो खींच रहा है. ஒரு காலத்திலே 98 டிகிரி செல்சியஸிலே வெப்ப காலங்களிலே வெப்பம் இருக்கும். एक जमाने में 98 डिग्री सेल्सियस में जो उष्ण की समय रहता है அப்போ பின்பு 100 டிகிரியாய் மாறினது. उसके बाद 100 डिग्री हो गया था. 104 டிகிரியாய் மாறினது. और उसके बाद 104 हो गया था. 109 டிகிரியாய் மாறினது. और उसके बाद 109 हो गया था. கடந்த வருஷம் 122 டிகிரி வெப்பம் இன்னைக்கு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. और गए साल से 122 डिग्री हो गया और उष्ण बढ़कर. இந்த வருஷம் எவ்வளவு டிகிரி ஏறும் என்று சொல்லி தெரியாது. और इस साल कितना डिग्री बढ़ेगा करके हमको पता नहीं है. வெப்பமானது अनेகரை பட்சித்துக் கொண்டிருக்கிறது. उष्ण अनेक लोग को पकड़ लिया है. அதே போல பாதாளம் இன்றைக்கு ஜனங்களை பட்சித்துக் கொண்டிருக்கிறது. वैसे ही पाताल अनेक लोगों को नाश कर रहा है. யார் பாதாளத்திற்குள்ளே கடந்து போவார்? और कौन पाताल के अंदर जाएगा? யாரெல்லாம் பாவிகளாய் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் பாதாளத்துக்குள்ளே கடந்து போவார்கள். और कौन-कौन पापी है उन लोग सब पाताल में जाएंगे. பாதாளமானது தன்னுடைய வாயை ஆவென்று திறந்து மட்டில்லாமல் போக மட்டும் ஜனங்களை விழுங்கிக் கொண்டிருக்கிறது. पाताल अपनी जुबान को बहुत आ करके खोल कर रखकर सब लोगों को वो अंदर रहता है. எப்படி பாம்பே பட்டணத்திலே ஜனத்தொகை அதிகரிக்கிறபடினாலே மற்ற இடங்களிலே ஜனங்கள் பெயர்ந்து கொண்டிருக்கிறார்களோ और कैसे बॉम्बे में लोगों की जो बढ़ोतरी हो रही है इसलिए लोग वहाँ यहाँ भटक रहे वैसे ही பாதாளத்திலே ஜனங்கள் விழுந்து கொண்டிருக்கிறதுனாலே பாதாளம் தன் இடத்தை விரிவாக்கி கொண்டிருக்கிறது. वैसे ही पाताल में लोगों गिर रहे इसलिए पाताल अपनी जगह को बढ़ोतरी कर रहा है. பாதாளம் இன்றைக்கும் உண்மையாய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். आजकल भी पाताल है करके हम जानते हैं. ஆராய்ச்சியாளர்களும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். और जो वैज्ञानिक लोग हैं उन लोग भी खोजे हैं. வேதமும் நமக்கு தெளிவாய் தீர்க்கமாய் சொல்லுகிறது. और वचन भी हमें बहुत अच्छी तरीके से बता रहा है. ஆகவே இதற்குள்ளே போகிறவர்கள் பாவிகளாய் இருக்கிறார்கள். इसलिए इसके अंदर जाने वाले लोग सिर्फ पापी होता है. இந்த நாளிலே ஒரு 5 காரியங்களை குறித்து நான் உங்களோடு கூட பேசும்படி விரும்புகிறேன். इस दिनों में मैं सिर्फ 5 कार्य के बारे में आप लोग से बात करने चाहता हूँ. நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற 5 பாவங்களை குறித்து பேசும்படி நான் விரும்புகிறேன். हमारे जीवन में हम करने वाले 5 कर्म के बारे में मैं जानना चाहता हूँ. பாவம் என்றவுடன் நமக்கு தெரிகிற காரியங்கள் என்ன? पाप करके बोलेंगे तो तुरंत हमें जानने वाले कार्य क्या क्या है? விக்கிரக ஆராதனை, मूर्ति आराधना, விபச்சாரம், व्यभिचार, அசுத்தம், अशुद्ध, காம விகாரம், और जो दूसरे वनकन, और जो आंख
பொறாமை, और जो हम बढ़ोतरी के इसमें से देखते हैं இவைகள் தான் நம்முடைய கண்களுக்கு முன்பாக தெரியும். और ये सब हमारे नजरों के सामने आ जाएगा। ஆக இந்த நாளிலே ஆவியானவர் வித்தியாசமான ஒரு காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி சொன்னார். पर इस जमाने में प्रभु ने एक अलग के रूप में जो बताने के लिए चाहते हैं அதை நான் இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி நான் और விரும்புகிறேன். वो कार्य को मैं आप लोग से बात करने चाहता हूँ। முதலாவது முக்கியமான ஒரு காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ளும் போறேன். पहले एक मुख्य कार्य को मैं बताना चाहता हूँ। 1 சாமுவேலின் புஸ்தகம் पहले शामुएल पुस्तक 12ஆம் அதிகாரம் 12वां अध्याय 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 23वां वचन पढ़िए। 1 சாமுவேலின் புஸ்தகம் पहले शामुएल पुस्तक 12ஆம் அதிகாரம் 12वां अध्याय 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 23वां वचन पढ़िए। நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். அது எனக்கு தூரமாய் இருப்பதாக நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். வேதம் நமக்கு சொல்லுகிறது, நான் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாமல் இருப்பேன் என்று சொன்னால் நான் பாவம் செய்கிறவனாய் இருக்கிறேன். वचन बोल रहा है कि यदि मैं आप लोगों के लिए विनती नहीं कर रहा हूँ तो मैं पाप कर रहा हूँ करके बता रहा है। இதனுடைய அர்த்தம் என்ன? और इसका अर्थ क्या होता है? மனுஷன் ஜெபிக்காதிருக்கிறது பாவம். मनुष्य प्रार्थना नहीं करेगा तो वो पाप माना गया है। உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பாவம் உண்டு என்று சொன்னால் दुनिया में एक बड़ा पाप ये होता है कि யார் ஜெபிக்காமல் இருக்கிறானோ அவன் ஒரு பாவியாய் இருக்கிறான். और कौन प्रार्थना नहीं करता है वो एक बड़ा पापी है। ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான். और प्रार्थना करने वाले कभी पाप नहीं करेगा பாவம் செய்கிறவன் ஜெபிக்க மாட்டான். और पाप करने वाले प्रार्थना नहीं करेगा। ஜெபமும் பாவம் ஒன்றுக்கு ஒன்று எதிரானது. और प्रार्थना और पाप एक दूसरे के विरोधी है। ஆகவே நாம் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. और इसलिए हम प्रार्थना करना है करके वचन बता रहा है। மத்தேயு 26ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, मत्ती 26वां अध्याय 40वां वचन में वचन बता रहा है, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு आप लोग जैसे परीक्षा में नहीं होना है। ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்கிற ஒரு கேள்வியை அங்கே பார்க்கிறோம். और सिर्फ 1 घंटा प्रार्थना करने सकते हैं क्या करके एक प्रश्न वहाँ पर நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் சூழ்ந்திருக்கிறது. हमारे जीवन में समस्या सब कटा हुआ है। நெருக்கங்கள் சூழ்ந்திருக்கிறது. और जैसे संकटों உபத்திரவங்கள் சூழ்ந்திருக்கிறது. और उपद्रव भी हमारे सामने है। காரணம் என்ன? कारण क्या है? ஒரு மணி நேரம் கூட நாம் ஜெபிக்கிறதில்லை. हम सिर्फ 1 घंटा भी प्रार्थना नहीं करते हैं। நீ ஜெபிக்க மறந்தபடியினாலே हम प्रार्थना करने के लिए भूल गए। உன்னுடைய வாழ்க்கையிலே சோதனைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. आप लोग के जीवन में जो समस्या अधिक हो गया, உன்னுடைய முழங்கால்கள் முடங்கும் என்று சொன்னால் आप लोग के घुटने मुड़ेगा तो ஆவியானவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராயிருப்பார். पवित्र आत्मा हमारे लिए युद्ध करने के लिए आगे आएंगे। முழங்காலுக்கு முன்பாக எந்த அசுத்தாவிகளும் நின்று விட முடியாது. और घुटने के सामने कौन से भी अशुद्ध आत्मा खड़े हो नहीं सकता है। ஜெபத்துக்கு விரோதமாய் மந்திரிகள் நிற்க முடியாது. और प्रार्थना के विरोधी कोई मंत्री नहीं खड़े रह सकता है। ஜெபத்திற்கு முன்பாக பிரதமர்கள் கூட நின்று விட முடியாது. और प्रार्थना के विरोधी कोई प्रधानमंत्री भी नहीं रोक सकता है। நீ ஜெபிக்க மறந்தபடியினாலே हम प्रार्थना करने के लिए भूल गए, इसलिए நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகள் நம்மை நெருங்கி இருக்கிறது. हमारे जीवन में समस्या हमारे कटा हुआ है। நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. हमारे जीवन में संकटों अधिक बढ़ रहा है। நாம் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. हम प्रार्थना करना है करके वचन हमें सिखा रहा है। குறைந்தது ஒரு மணி நேரமாவது ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் தரித்திருக்க வேண்டும். कम से कम 1 घंटा प्रभु के समूह में हम बैठना है। சோதனைக்கு தப்பும்படியா நாம் ஜெபிக்க வேண்டும். हम जो परीक्षा से बचने के लिए हम प्रार्थना करना है। 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது. पहला तीमुथियुस 2 अध्याय में वचन बता रहा है। 1-2 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் पहले 2 वचन आप पढ़कर देखेंगे तो எல்லா மனுஷனுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். सब मनुष्य के लिए हम प्रार्थना करना है। இன்றைக்கு நாம் சுயநலவாதிகளாய் நின்று கொண்டிருக்கிறோம். आज हम स्वयं के रूप में हम ये करते हैं। என்னுடைய பிரச்சனை மாற வேண்டும். मेरी समस्या से बदलना है। என்னுடைய போராட்டம் மாற வேண்டும். मेरी लड़ाई सब बदलना है। என்னுடைய தரித்திரம் மாற வேண்டும். मेरा दरिद्र सिर्फ बदलना है। மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று கவலை இல்லை. दूसरे लोग कैसे भी होने दो। நான் உயர்த்தப்பட்டவனாய் இருக்க வேண்டும். मैं उपस्थान में रहना है। நான் மேன்மையுள்ளவனாய் இருக்க வேண்டும். मैं महिमा भरा हुआ रहना है। மற்றவர்களை குறித்து எனக்கு கவலை இல்லை. दूसरे लोग के बारे में चिंता नहीं है। இது சுயநலமான ஒரு ஜெபம். ये सब एक स्वयं के रूप में जो प्रार्थना இதை होता है। கர்த்தர் அருவருக்கிற ஒரு ஜெபம். और इसे प्रभु नफरत करने
वाला एक வேதம் प्रार्थना है। சொல்லுகிறது எல்லா மனிதருக்காகவும் ஜெபிக்க வேண்டும். वचन बता रहे हैं कि हर एक मनुष्य के लिए तुम प्रार्थना करना है। ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்படுவதற்காக ஜெபிக்க வேண்டும். हर एक मनुष्य उद्धार पाने के लिए प्रार्थना करना है। தேசத்திலே நடக்கிற காரியங்களை அறிந்து ஜெபிக்க வேண்டும். देश में होने वाले कार्य को जानकर प्रार्थना करना है। தேசத்திலே என்ன நடக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டால் தான் ஜெபிக்க முடியும். देश में क्या क्या समस्या हो रहा है करके हम जानेंगे तो ही हम प्रार्थना कर सकते हैं। ஒவ்வொரு மாவட்டங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். हर एक स्टेट्स के लिए हम प्रार्थना करना है। ஒவ்வொரு மாநிலங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். हर एक सिटी और एक स्टेट्स के लिए हम प्रार्थना करना है। அரசியல்வாதிகளுக்காக ஜெபிக்க வேண்டும். पॉलिटिक्स में रहने वाले लोगों के लिए हम प्रार्थना करना है। ஆட்சியில இருப்பவர்களுக்காக ஜெபிக்க और जो வேண்டும். नेताओं हैं उन लोगों के लिए प्रार्थना करना है। சினிமா நடிகர் நடிகைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். सिनेमा में जो भी है उन लोगों के लिए प्रार्थना करना है। நீதித்துறையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். और जो न्याय करने वाले लोगों हैं उन लोग के लिए प्रार्थना करना है। காவல்துறையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். और जो रखवाली करते हैं उन लोग के लिए प्रार्थना करना है। ஜெபித்தால் தான் தேவன் ஜெயத்தை கொடுக்க और முடியும். हम प्रार्थना करेंगे तो ही प्रभु विजय दे सकते हैं। அப்பொழுதுதான் தேசங்களிலே மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வர முடியும். तभी ही देश में बदलाव आ सकता है। எல்லா மனிதனும் ரட்சிக்கப்படுகிறது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. सब मनुष्य उद्धार पाने ही प्रभु चाहते हैं। எல்லா திருடரும் மனம் திரும்பும்படி ஜெபிச்சால் தான் அவர்கள் மனம் திரும்புவார்கள். सब चुराने वाले लोग मन फिरने के लिए प्रार्थना करेंगे तो ही मन फिरेंगे। நமக்காகவே நாம் ஜெபித்துக் கொண்டிருக்க கூடாது. हम कभी खुद के लिए प्रार्थना नहीं करना है। என்னுடைய தலைவலி சுகமாக வேண்டும். मेरा सिर दर्द जो बदलना है। என்னுடைய வயிற்று வலி சுகமாக मेरा வேண்டும். पेट दर्द जाना है। வேதத்திலே யோபுவை குறித்து வேதம் சொல்லுகிறது. वचन में अय्यूब के बारे में बताया गया है। அவன் தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபித்தான். वो अपने दोस्तों के लिए प्रार्थना किया। தேவன் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். प्रभु ने उसके संकटों को बदल दिए थे। என்றைக்கு மற்றவர்களுக்காக உங்கள் முழங்கால்கள் முடங்குகிறதோ जब दूसरों के लिए आपके घुटने मुड़ेगा ना, அன்றைக்கு உன்னுடைய பிரச்சனைகள் மாறும். और उस दिन आपकी समस्या बदलेगा। உன்னுடைய கட்டுகள் அறுக்கப்படும். आपके बंधन से आप बचेंगे। உம்முடைய உபத்திரவம் விலகி போகும். आपके उपद्रव आपसे दूर जाएगा। வேதம் சொல்லுகிறது சத்தியம். और वचन जो बता रहे वो सत्य है। உன்னுடைய முழங்கால்கள் மற்றவர்களுக்காக முடங்க வேண்டும். आपके घुटने दूसरों के लिए मुड़ना है। இன்றைக்கு நாம் எதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம்? आज हम किसके लिए प्रार्थना कर रहे हैं? எப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம்? हम कैसे प्रार्थना कर रहे हैं? எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது एजेकियल 9वां अध्याय में प्रभु ने बता रहे हैं தேசத்திலே நடக்கிற அருவருப்புகளை குறித்து நீ ஜெபிக்க வேண்டும். देश में होने वाले जो अशुद्ध कार्य के लिए तो प्रार्थना करना है। தேசத்திலே என்ன நடக்கிறது என்பதை அறிந்திருக்க வேண்டும். देश में क्या हो रहा है करके तू जानना है। எல்லா இடங்களிலும் கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. सब जगह में खून हो रहा है। எல்லா இடங்களிலும் மரணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. सब जगह में मृत्यु हो रहा है। தமிழ்நாட்டை பயப்படுத்தியான டெங்கு இப்ப பாம்பேயிலும் இருக்கிறது. तमिलनाडु को जो भयंकर आया जो डेंगू अभी बॉम्बे में भी आ गया। அரபு தேசத்தை பயன்படுத்தி ISIS இன்றைக்கு பாம்பேயில் இருக்கிறது. और अरब देश में जो भयंकर होता वो ISIS जो यहाँ पर भी आ गया। எத்தனை பேர் அதற்காக முழங்கால் படியிட்டு और இருக்கிறோம்? कितने लोग उसके लिए हम घुटने में आए थे। டெங்கு வந்து எத்தனை பேர் மரித்தால் எனக்கு என்று அமர்ந்து விட்டோமா? डेंगू आकर कितने लोग गुजरेंगे तो भी मुझे क्या लेकर के हम बैठ गए क्या? நீ முழங்கால் படியிடுவாய் என்றால் டெங்கு விலகி போய்விடும். और आप लोग घुटने में आएंगे तो डेंगू भाग जाएगा। தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவர். प्रभु बड़े बड़े कार्य करने वाले हैं। நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு தேவன் வல்லமையாய் கிரியை செய்கிறவர். हम करने वाले प्रार्थना की वजह से प्रभु ने सामर्थ भरा हुआ क्रिया करेंगे। தேசத்திலே நடக்கிற அத்தனை காரியங்களுக்கு நாம் தான் காரணம். देश में होने वाले हर एक कार्य के लिए हमें जिम्मेदारी है। நீ ஜெபிப்பாய் என்று சொன்னால் குடிவெறி ஆவிகள் விலகி போகும். आप लोग प्रार्थना करेंगे तो शराबी की आत्मा ना निकल जाएगा। உபச்சார ஆவிகள் விலகி போகும். व्यभिचार की अशुद्ध आत्मा भाग जाएगा। கொலைவெறியின் ஆவிகள் விலகி போகும். और खून करने वाले जो अशुद्ध आत्मा भाग जाएगा। பட்டணத்துக்காய் திறப்பிலே நிற்கிறவரை ஆண்டவர் தேடிக் கொண்டிருக்கிறார். देश के लिए इंतजार कर प्रार्थना करने के लिए प्रभु ढूंढ रहे लोग। நான் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்கலாம். और आप लोग पूछ सकते हैं कि मैं क्यों प्रार्थना करूं? அந்த அதிகாரத்தை தொடர்ந்து வாசிப்பீர்கள் என்றால் வேதம் சொல்லுகிறது और उस अध्याय को आगे बढ़ेंगे तो वचन बता रहा है யாரெல்லாம் தேசத்திலே நடக்கிற அருவருப்புகளுக்காய் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறார்களோ कौन कौन अपने देश में होने वाले अशुद्ध कार्य के लिए आंसू बहाकर प्रार्थना करेंगे। அவருடைய நெற்றிகளிலே ஆண்டவர் அடையாளத்தை போடுகிறார். उन लोग के सिर में प्रभु ने चिन्ह डाल देंगे। ஒவ்வொருடைய நெற்றிகளிலும் அடையாளம் போடப்படுகிறது. उन लोग हर एक सर में चिन्ह डाल देंगे। பின்பே அவர் தேவதூதர்களை அவர்கள் பட்டணங்களுக்குள்ளே அனுப்புகிறார். उसके बाद प्रभु के देवदूत को प्रभु ने उस देश में भेज देंगे। யாரெல்லாம் தேசத்துக்காக அழுது புலம்பலையோ कौन कौन अपने देश के लिए नहीं रोएंगे ना, அவ்வளவு பேரும் வெட்டப்படுகிறார்கள். उन सब लोग को प्रभु ने नाश कर देंगे। வாலிபர்கள் வெட்டப்படுகிறார்கள். जवान लड़के लोग नाश हो जाएंगे। சிறுவர்கள் வெட்டப்படுகிறார்கள். छोटे छोटे बच्चे
नाश हो जाएंगे, மூப்பர்கள் வெட்டப்படுகிறார்கள், पुरानियों सब नाश हो जाएंगे, ஊழியர்கள் வெட்டப்படுகிறார்கள். सेवकों सब नाश हो जाएंगे। சபையின் முன்னணியில் இருந்து அது ஆரம்பமாகிறதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. और वचन बता रहे कि कलीसिया से वो शुरू होगा करके बता रहे। ஏன் சபைக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்ல வேண்டும்? क्यों कलीसिया में प्रभु इस कार्य बताना है? புறஜாதி மனிதன் ஜெபிக்க மாட்டான். दुनिया वाले सब प्रार्थना नहीं करेंगे, தேவ பிள்ளைகள் தான் முழங்கால் படியிட வேண்டும். सिर्फ प्रभु के बच्चों घुटने में आना है। யாரெல்லாம் கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறார்களோ कौन कौन आंसू बहाकर प्रार्थना करते हैं, அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. उन लोग को रक्षा रहेगा। நீங்கள் பயப்பட வேண்டாம், आप लोग डरो मत, நீங்க மரிப்பதில்லை. आप लोग मरेंगे नहीं, காரணம் உங்கள் மேலே ஒரு முத்திரை இருக்கிறது. कारण आप लोग के ऊपर एक चिन्ह है। ஆகவே இந்த கடைசி நாட்களிலே ஜெபம் குறைந்து கொண்டிருக்கிறது. इसलिए आखिरी समय में प्रार्थना की जरूरत कम हो रहा है, நாம் प्रार्थना कम हो रहा है। எத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு நமக்கு கணக்கு இல்லை. हम कितना घंटा प्रार्थना करते हैं करके हमें गिनती भी नहीं है, ஆனால் நமக்கு ஜெயம் வர வேண்டும். पर हमें विजय तो आना है। நாம் செய்கிற காரியங்களிலே செழிப்பு வர हम जो வேண்டும். कार्य कर रहे हैं उसमें हमें विजय पाना है, நாம் உயர்த்தப்பட வேண்டும். हम ऊपर जाना है। ஆனா என்னுடைய முழங்கால் முடங்காது என்று சொன்னால் முடியாது. पर मेरे घुटना मुड़ेगा नहीं करके रहेगा तो वो आसान नहीं है। தேவ பிள்ளைகளுடைய முழங்கால்கள் முடக்கப்படும் போதுதான் கர்த்தர் ஜெயத்தை தருகிறார். प्रभु के बच्चों की घुटना जब मुड़ेगा तभी प्रभु विजय देंगे। மோசே கைகளை உயர்த்தினான், जब मूसा हाथ फिराए था आगे ஊரும் ஆரோனும் அவனுக்கு துணையாய் நின்றார்கள். और आरोन और उनके साथ था, அவருடைய கைகள் உயர்த்தப்பட்ட போது வேதம் சொல்லுகிறது அவர்கள் ஜெயித்தார்கள். जब उसके हाथ ऊपर उठाया तभी वचन बता रहे कि उन लोग विजय पाए थे करके। அவர்களுடைய கைகள் இறங்கின போது அமலேக்கியர்கள் மேற்கொண்டார்கள். और जब उनके हाथ नीचे डाला था तभी अमलेकियर उन लोगों को सामना किया करके बता रहे। முழங்கால்கள் முடங்கும் போது தேவ பிள்ளைகளுக்கு வெற்றி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். और जब घुटना मुड़ेगा तभी प्रभु के बच्चों को विजय आएगा करके हम जानना है। முழங்கால்களுக்கு முன்பாக எதுவுமே நின்று விட முடியாது. और जैसे घुटने के सामने कोई कुछ नहीं कर सकता है। பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்பதை அறிந்திருந்த தானியேல் எப்பொழுதும் போய் ஜெபிக்கிறார். और पत्र में वो हस्ताक्षर डाल दिया फिर भी वो प्रार्थना किया। எருசலேமை நோக்கி ஜெபிக்கிறார். यरूशलेम की ओर देखकर दानियेल ने प्रार्थना किया அவனுடைய கழுத்து போக போகிறது. और उसकी मुंडी काटने वाले थे, அதுக்கு அவன் பயப்படலை. नहीं चिंता उठाया, उसने முழங்கால் படியிட்டான். घुटने में आया था। தேவதூதன் அங்கே இறங்கி அவனை பாதுகாக்கிறதை வேதம் சொல்லுகிறது. देवदूत वहां पर उतर कर आकर उसे रक्षा किया करके वचन बता रहा है। ஜெபிக்கிற மனிதனுக்கு முன்பு எந்த சிங்கங்களும் நின்று விட முடியாது. प्रार्थना करने वाले मनुष्य के सामने कोई सा भी सिंह नहीं रुक सकता எந்த है, கர்ச்சிக்கிற பிசாசுகளும் நின்று விட முடியாது. कौन सा भी चिल्लाने वाला शैतान नहीं रुक सकता है। ஆனால் நாம் முழங்கால் முடக்கி இருக்க வேண்டும். इसलिए हम अपने घुटने को मोड़ना है। நடக்கிற காரியங்களை அறிந்து ஜெபித்திருக்க வேண்டும். जो भी हो रहा है उस कार्य सब जानकर उसके अनुसार हम प्रार्थना இன்னைக்கு करते हैं। अनेகருடைய வாழ்க்கையிலே தனி ஜெபம் இல்லை. आजकल अनेक के परिवार में अकेले प्रार्थना नहीं है, अनेகருடைய வாழ்க்கையிலே குடும்ப ஜெபம் இல்லை. अनेक के परिवार में परिवार की प्रार्थना नहीं है, अनेகருடைய வாழ்க்கையிலே உபவாச ஜெபம் இல்லை. और उपवास की प्रार्थना भी नहीं है। தேவன் எப்படி ஜெயம் கொடுக்க और முடியும்? प्रभु हमें विजय कैसा दे सकते हैं? தனியாய் ஜெபித்தால் தான் தேவன் வாழ்க்கையிலே கிரியை செய்ய முடியும். अकेले हम प्रार्थना करेंगे तो प्रभु अपने जीवन में क्रिया कर सकते हैं। குடும்பத்திலே ஜெபித்தால் தான் தேவன் குடும்பத்திலே கிரியை செய்ய முடியும். परिवार में प्रार्थना करेंगे तो ही परिवार में प्रभु क्रिया कर सकते हैं। உங்களுடைய எத்தனை குடும்பங்களிலே குடும்ப ஜெபம் இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. आपके परिवार में कितने लोग परिवार की प्रार्थना करते हैं करके मैं नहीं जानता हूँ। குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. और परिवार की प्रार्थना नहीं रहेगा तो उस घर में छत नहीं है करके இந்த माना கூரைகள் है। பிரிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் மேல போகிற அவ்வளவும் உள்ள விழுகும். और ये छत निकल जाएगा तो ऊपर जो भी अशुद्ध कार्य है वो सब अंदर गिरेगा, எல்லா பொல்லாதாவியும் வீட்டுக்குள்ளதான் சுத்தி கொண்டு और सब இருக்கும். अशुद्ध आत्मा सब घर के अंदर भटकते रहेगा। முதல்ல மேற்கூரைகள் மூடப்பட வேண்டும். पहला ऊपर की छत बंद होना चाहिए। குடும்பத்துல யாரெல்லாம் இருக்கிறார்களோ முதலாவது அவர்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். परिवार में कितने लोग हैं उन लोग सब प्रार्थना करने के लिए सीख लेना है। குடும்பமாய் ஜெபிக்கும் போது தேவன் பெரிய விடுதலை குடும்பத்துக்குள்ளே और தருகிறார். जब हम परिवार के साथ हम प्रार्थना करेंगे ना तो प्रभु ने एक बड़े विजय देंगे परिवार को, குடும்பம் பாதுகாக்கப்படுகிறது. और उस परिवार रक्षा बढ़ेगा, रक्षा சத்துரு पाएगा। உள்ளே நுழைவதில்லை. शत्रु कभी अंदर आ नहीं सकता है। अंधகாரத்தின் வல்லமைகள் உள்ளே நுழைகிறதில்லை. अंधकार की जो सामर्थ पाए हुए अशुद्ध आत्मा अंदर नहीं आ सकता है। தேவன் அக்கினி மதிலாய் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். प्रभु अग्नि के द्वारा हमें रक्षा करते हैं। நாம் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். हम उपवास कर हम प्रार्थना करना है, வேதம் நமக்கு சொல்லுகிறது. और वचन हमें बता रहा है। அங்கே வேதபாரர்களும் பரிசேயர்களும் வாரத்திற்கு 2 முறை
உபவாசம் இருக்கிறார்கள். वहाँ पर लोगों ने जो हफ्ते में 2 बार उपवास लिए थे, அவர்களை பார்க்கலாம் உங்களுடைய நீதி அதிகமாக இருக்க வேண்டும். उन लोग से ज्यादा आप लोग की नीति अधिक होना है, அப்பொழுதுதான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியும். और तभी ही प्रभु के राज्य में हम रह सकते हैं. நாம் வாரத்திற்கு எத்தனை முறை உபவாசம் இருக்கிறோம்? हम हफ्ते में कितने बार हम उपवास लेते हैं? சிலர் உபவாசம் என்றால் என்ன என்று கேட்கிறார்கள். कुछ लोग पूछते हैं कि उपवास क्या होता है? சிலர் சொல்லுகிறார்கள் நாங்கள் உபவாசம் இருக்கிறோம். कुछ लोग बोलते हैं ब्रदर हम तो उपवास में हैं. ராத்திரி 8 மணிலிருந்து காலையில 8 மணி வரைக்கும் நாங்கள் உபவாசம் இருக்கிறோம். रात को 8 बजे से हम सुबह 8 बजे तक हम उपवास में हैं. ஏன்னா 7 மணிக்கு சாப்பிட்டுறாங்க, और इन लोग 7 बजे खाना खा लेते हैं, மறுபடியும் 9 மணிக்கு சாப்பிட்டுறாங்க. उसके बाद 9 बजे भी खाना खाते இதுக்கு हैं. பேர் உபவாசம். इसके नाम उपवास है. சிலர் சொல்லுகிறாங்க कुछ लोग बोलते நாங்க हैं காலையில 9 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் உபவாசம். हम सुबह 9 बजे से 1 बजे तक हम उपवास लेते हैं. அதுக்கு பேர் உபவாசமே இல்ல. उसका नाम उपवास नहीं है. நாம் எத்தனை நேரம் உபவாசம் हम இருக்கிறோம்? कितने घंटा उपवास लेते हैं. தேவ ராஜ்யத்திற்குள்ளே போகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். प्रभु के राज्य में प्रवेश करने के लिए हम बुलाए गए हैं. அங்கே பரிசேயர் சதுசேயர் 2 நேரம் உபவாசம் இருக்கிறார்கள். वहाँ पर परिसेर और सदस्य 2 बार उपवास लेते हैं. அப்ப குறைந்தது 3 நேரமாவது நாம் உபவாசம் இருக்க வேண்டும். कम से कम हमें एक दिन में 3 बार उपवास की जरूरत है. ஒரு வாரத்திற்கு ஒரு நேரம் நாம் ஒரு நாள் உபவாசம் இருக்க வேண்டும். और हफ्ते में एक दिन कम से कम उपवास लेना है. ஒரு வாரத்திற்கு 7 நாள் கொடுக்கப்படுகிறது. एक हफ्ते में 7 दिन दिया गया இந்த है. 7 நாள்ல ஒரு நாள் விடுப்பு கொடுக்கறாங்க. उस 7 दिन में हम एक दिन को ऐसे छुट्टी मिलता है. இந்த விடுப்பு எதுக்கு கொடுக்கப்படுகிறது ये தெரியுமா? क्यों दिया जाता है? நமக்கு கொடுக்கப்படுகிறதா நம்ம செய்யற வேலைக்கு கொடுக்கப்படுகிறதா? हमें दिया गया है कि हमें जो काम कर रहे हैं उसके लिए दिया गया है. நம்ம நினைச்சுக்கிறோம் நாம செய்த வேலைக்காக நமக்கு லீவு கொடுக்கறான்னு. हम सोचते हैं कि हम जो काम करते हैं उसलिए हम छुट्टी मिलता है. ஆனா அங்க விடுப்பு கொடுக்கிறது நமக்கு இல்ல, மிஷினுக்கு விடுப்பு கொடுக்கறாங்க. पर वो छुट्टी हमारे लिए नहीं, वो मशीन्स के लिए देता है. அப்போதான் அதுக்கு அடுத்த நாள் வரும்போது ஒழுங்கா ஓடும். तो तभी वो दूसरा अगला दिन आते वक्त वो अच्छा से चलेगा. நமக்குள்ள ஒரு மிஷின் இருக்கிறது. हमारे अंदर भी एक मशीन है. அந்த சாப்பிடுகிற ஆகாரத்தை அதை செரித்துக் கொண்டே இருக்கிறது. वो खाने वाले जो भी आहार को वो पचस करता है. இந்த மிஷினுக்கு ரெஸ்ட் கொடுக்கலன்னா और ये मशीन को हम रेस्ट नहीं देंगे எல்லா तो வியாதியும் வரும். और सब कुछ बीमार आएगा. அப்ப இதுக்கு ரெஸ்ட் கொடுக்கிறதுக்காக தான் நமக்கு ஆண்டவர் உபவாசத்தை நியமித்து और இருக்கிறார். इसको रेस्ट देने के लिए प्रभु ने हमें एक उपवास को निर्णय किया. அநேகருக்கு உபவாசம்னாவே என்னன்னு தெரியல. अनेक लोग नहीं जानते उपवास क्या होता है करके. முதல்ல நாங்க காலையில இட்லி சாப்பிட மாட்டோம், ब्रदर हम सुबह इडली नहीं खाते हैं ஆனா ஒரு கப் ஃபுல்லா ஜூஸ் சாப்பிட்டு நம்ம உபவாசம் இருக்கிறோம். और एक कप जूस पीकर हम उपवास में रहते हैं. ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். प्रभु के समूह में इंतजार करना है. மலை மேலே மோசே 40 நாள் உபவாசம் இருந்தார். पर्वत के ऊपर मूसा ने 40 दिन की उपवास लिया. இயேசு கிறிஸ்து 40 நாள் வனாந்தரத்திலே உபவாசம் இருந்தார். यीशु मसीह ने 40 दिन उपवास लिए थे रेगिस्तान में. தேவ பலத்தினாலே எலியா 40 நாள் நடந்து கொண்டே உபவாசம் இருந்தார். प्रभु के बल के कारण एलिया ने 40 दिन चलते फिरते हुए उसने उपवास लिया था. தேவ பர்வத்திலே யோசுவா 40 நாள் உபவாசம் और இருந்தார். प्रभु के पर्वत में यूशुआ ने जैसे 40 दिन की उपवास लिया था. புசியாமல் குடியாமல் எஸ்தர் 3 நாள் உபவாசம் இருந்தார். खाए बहर पिए बहर एस्तर ने 3 दिन उपवास ली थी. அப்போ நாம் உபவாசம் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. हम भी उपवास लेना है करके वचन हमें सिखाता है. அதிகமாய் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். अधिक हम प्रभु के समूह में इंतजार कर रहना है. நமக்கு பலன் வேண்டும் என்று விரும்புகிறோம். हमें बल चाहिए करके हम चाहते हैं. ஆனால் பலன் வருகிறதற்கு வேதம் சொல்லுகிறதான ஆலோசனை என்ன? और बल पाना है तो वचन क्या आलोचना दे रहे हैं? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பலன் அடைந்தார்கள். प्रभु के लिए इंतजार करने वाले लोग ही बल पाएंगे. ஆகவே ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போதுதான் தேவன் பலன் தருகிறார். इसलिए प्रभु के स्थल में इंतजार करते वक्त ही प्रभु ने बल देंगे. நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருந்தால் தப்பித்துக் கொள்ளுகிறோம். हम प्रार्थना करने वाले रहेंगे तो हम बच जाएंगे. நாம் ஜெபிக்காதவர்களாய் இருந்தால் நாம் பாவியாய் இருக்கிறோம். यदि हम प्रार्थना नहीं करेंगे तो हम पापी हैं. ஜெபம் பண்ணலன்னா பாவியா பிரதர்? और क्या ब्रदर? வேதம் சொல்லுகிறது ஜெபிக்கல என்று சொன்னால் நான் பாவம் செய்கிறவனாய் இருக்கிறேன். वचन बता रहे हैं कि आप लोग प्रार्थना नहीं करेंगे तो मैं पापी हूँ करके माना गया. உங்களுக்காக ஜெபிக்கிறது ஜெபம் அல்ல, खुद के लिए प्रार्थना करने वाले प्रार्थना नहीं माना गया. மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். दूसरे
कि दूसरे लोगों के लिए प्रार्थना करना है। தேசத்துல நடக்கிற காரியங்களுக்காய் ஜெபிக்க வேண்டும். देश में होने वाले कार्य के लिए हम प्रार्थना करना है। இல்லை என்று சொன்னால் பாதாளமானது பாவியை பட்சிக்கிறது போல நம்மை பட்சித்து விடும். नहीं तो जैसे पाताल पापियों को जो निगलता है वैसे ही हम लोग को भी वो ले लेता है। இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, दूसरे कार्य वचन ने बता रहा है। சங்கீதங்களின் புஸ்தகம் भजन संगीत की पुस्तक 119 சங்கீதம் 119 11 வசனத்தை நாம் வாசிக்கலாம். हम 11 वचन पढ़ो। சங்கீதங்களின் புஸ்தகம் भजन संगीत की पुस्तक 119 சங்கீதம் 119 भजन संगीत 11 வசனத்தை நாம் வாசிக்கலாம். उसमें 11वां वचन पढ़िए। நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து உன்னுடைய வாக்கை என்னுடைய இருதயத்திலே வைத்தேன். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு प्रभु के विरोध पाप किए बगैर வேத வசனம் உள்ளே இருக்க வேண்டும். वचन हमारे हृदय में होना चाहिए। வேத வசனத்தை நாம் வாசிக்காமல் இருப்போம் என்று சொன்னால், वचन को हम नहीं पढ़ेंगे तो வேத வசனம் உள்ளே இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் वचन हमारे अंदर नहीं रहेगा तो நாம் பாவம் செய்கிறவர்களாய் இருப்போம். हम पाप करने वाले बन जाएंगे। உள்ளே இருக்கிற வசனம் தான் अंदर रहने वाले वचन ही நாம் பாவம் செய்யாதபடி நம்மை தடுக்கிறது. हमारे पाप करने बहेर हमें बचाता है। நம்முடைய வாழ்க்கையிலே வேத வசனங்களை அதிகமாய் தியானிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். हमारे जीवन में वचन को अधिक से ध्यान करने वाले बच्चा बनना है। 2016 வருஷத்திலே நம்முடைய சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? 2016 अध्याय साल में हमारे गलीचे में जो आशीष वचन क्या मिला था? யாருக்காவது தெரியுமா? வெரி குட், கரெக்டா சொல்லிட்டீங்க. ஏன்னா வசனம் இங்க மாட்டப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. हालेलुया। 2010 என்ன வார்த்தை கொடுத்தாருன்னு தெரியுமா? 2010 में कौन सा आशीष वचन मिला करके पता है क्या? யாராவது டைரியில? அல்லேலூயா. हालेलुया। கரெக்ட்டா பிரதர் சொல்லிட்டார். और ठीक से बता दिया उन्होंने। எனக்கும் தெரியாது. मुझे भी नहीं पता இங்க है। கீழே ஒட்டப்பட்டு இருக்கிறது. और नीचे लिखा गया है। ஆகவே கர்த்தருடைய வசனத்தை இருதயத்தில் வைத்திருக்க வேண்டும். इसलिए प्रभु के वचन को हम अपने हृदय में रखना है। வசனம் இல்லை என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம் உருவாகிறது. वचन नहीं रहेगा तो एक मनुष्य के जीवन में पाप उत्पन्न होता है। வசனம் இல்லை என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சாபம் உண்டாகிறது. वचन नहीं रहेगा तो एक मनुष्य के जीवन में श्राप उत्पन्न होता है। உபாகமத்தின் புஸ்தகம் और व्यवस्था विवरण पुस्तक 28 அதிகாரம் 28वां अध्याय 15 வசனத்தை நாம் வாசிக்கலாம். 15वां वचन पढ़िए। உபாகமத்தின் புஸ்தகம் व्यवस्था विवरण पुस्तक 28 அதிகாரம் 28वां अध्याय 15 வசனத்தை நாம் வாசிக்கலாம். 15वां वचन पढ़ो। நான் உனக்கு விதிக்கிறேன் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படி நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படுகிற எல்லா சாபங்கள் எல்லாம் உன்மேலே வந்து உனக்கு பலிக்கும். வேதம் சொல்லுகிற கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ள வேண்டும். हम आत्म में पढ़ना है। வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிற காரியம் என்ன? और वचन हमें क्या सिखाता है? இந்த வசனங்கள் எல்லாம் மனிதனால் எழுதப்பட்டதல்ல. ये सब वचन मनुष्य से लिखा गया नहीं है। இந்த வசனங்களிலே ஜீவன் இருக்கிறது. और इस वचन में जीवन है। இதிலே உயிர் இருக்கிறது. और इसमें जो जीवन है இது பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டது. और ये पवित्र आत्मा से लिखा गया है। வானமும் பூமியும் ஒளிந்து போய்விடும். आसमान और धरती नाश हो जाएगा। வேதத்தில் இருக்கிற ஒரு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் அழிந்து போகிறதில்லை. पर इस वचन में लिखा गया एक शब्द और एक शब्द के रूप में बदलने का। ஏன் அழிந்து போகிறதில்லை? और ये सब क्यों नहीं बदलेगा? ஆதியிலே வார்த்தை இருந்தது. शुरुआत में शब्द था। அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. और उस शब्द प्रभु के पास था। அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. और उस शब्द ही प्रभु है। ஆகவே தான் இந்த வார்த்தையில் உயிர் இருக்கிறது. इसलिए इस वचन में जो जीवन है। இதை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். और इसे विश्वास करेंगे तो मरेगा तो भी वो जी उठेगा। உயிரோடு கூட இருந்து விசுவாசிக்கிறவன் மரிக்காமலும் இருப்பான். और वो जी उठेगा तो भी वो विश्वास करेगा तो वो नहीं मरेगा। நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். यदि आप लोग विश्वास करेंगे तो प्रभु की महिमा को आप देख सकते हो। வேத வசனத்தை யார் விசுவாசிக்கிறார்களோ प्रभु की वचन को कौन विश्वास करेगा? அவர்களை கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார். उन लोगों को प्रभु
महिमा करेंगे இயேசு கிறிஸ்துதான் வசனம். और यीशु मसीह ही वचन है। ஆகவே அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். इसलिए उन लोगों को स्वीकार किया, वे लोग वचन को भी स्वीकार किए हैं। வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். प्रभु के वचन के लिए हम मुख्य देना है। இதிலே சொல்லப்பட்ட கட்டளைகள் கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். यहाँ पर बताया गया हर एक आज्ञा को हम हाथ में लेना है கைக்கொண்டால் என்ன நடக்கும்? और उसके अनुसार हम आज्ञाकारी करेंगे तो क्या होगा। இதிலே 23 ஆசீர்வாதங்களை அந்த 28ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். 28वां अध्याय में हम आशीष की वचन देखते हैं। அந்த வசனத்தை மறுப்போம் என்று சொன்னால் என்ன நடக்கும்? और उसे हम आज्ञाकारी नहीं करेंगे तो क्या होगा। 113 சாபங்கள் இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 113 श्राप उस अध्याय में लिखा गया है। அவ்வளவு நம்ம மேலே வந்து பழிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. और उस पूरा जो श्राप है ना आप लोग के ऊपर आएगा और हमारे ऊपर होगा। ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். सिर्फ एक कार्य में आप लोग को बताना चाहता हूँ। 22ஆம் வசனத்திலே ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. 22वां अध्याय में एक कार्य बताया गया है। கர்த்தர் உன்னை ஈழையினாலும் तो प्रभु आप लोगों को जैसे காய்ச்சலினாலும் और जैसे जो बुखार से உஷ்ணத்தினாலும் और उष्ण से எரிபந்தத்தினாலும் और जैसे बॉयल से வறட்சியினாலும் चिकन बॉक्स जैसा आता है वो கருக்காயினாலும் और जैसे விஷப்பணியினாலும் और विष भरा हुआ जो வாதிப்பார். ठंडी से प्रभु ने आप लोगों को वादा करेंगे। நீ அழி மட்டும் இவைகள் உன்னை பின்தொடரும். और तू मरने तक है ना ये पीछा करेगा। காய்ச்சலை குறித்து பார்க்கிறோம். बीमार के बारे में हम देखते हैं தேசத்திலே பல வகையான காய்ச்சல்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. देश में अनेक वगैरह बीमार फैल रहा है। 1000க்கு மேற்பட்ட காய்ச்சல்கள் தேசத்தில் இருக்கிறது. 1000 के ऊपर फैल रहा है बीमार। நம்ம எல்லாம் அறிந்த பன்றி காய்ச்சல் தேசத்தை ஒரு கலக்கினது. हम जानते हैं कि स्वाइन फ्लू पूरा देश को हिला गया। அதற்கு பின்பு இப்பொழுது டெங்கா காய்ச்சல் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. उसके बाद डेंगू कहीं पर भी देखेंगे तो फैल रहा है। இப்போ லேட்டஸ்டா ஒரு ஃபீவர் வந்திருக்கு, அதுக்கு பேர் ஒட்டக காய்ச்சல். और जिससे अभी जो ऊंट की बीमार करके एक बीमार आया। பல வகையான காய்ச்சல்கள் தேசத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறது. अनेक वगैरह की बीमार पूरा देश में फैल रहा है। காரணம் என்ன? कारण क्या है? வேதம் சொல்லுகிறது वचन बता रहा है வாதை தேசங்களிலே உண்டாகும். और देश में पूरा वादा होगा। பல வகையான மரணங்கள் இதனாலே உண்டாகும். अनेक वगैरह मृत्यु इस तरीके से होगा। மருத்துவர்கள் மருந்து கண்டுபிடிக்க முடியாது. और जैसे डॉक्टर लोगों के दवाइयाँ खोज नहीं सकते। பன்றி காய்ச்சலுக்கு மருந்து கண்டுபிடிக்கல. स्वाइन फ्लू के लिए अभी तक दवाई नहीं है। டெங்கு காய்ச்சலுக்கு மருந்து கண்டுபிடிக்கல. डेंगू के लिए भी नहीं है। டெங்கு வந்தா என்ன சொல்றாங்க அப்படின்னா, डेंगू आएगा तो क्या हो रहा है पता है? அவங்க சொல்றாங்க பப்பாளி இலையை கசாயம் வைத்து குடிங்க. उन लोग बोलते हैं कि पपाई की जो झाड़ है पेड़ है उसके जो पत्ती को जो उसे उबाल कर पीना है। நிலவேம்புல கசாயம் பண்ணி குடிங்க. और जैसे उसे सब जो उसने ग्राइंड कर उसे पीना है करके बोलते हैं। அதுதான் மருந்து. और वही दवाई करके बता இது ரெண்டும் ஒரே கொசு கடிக்கிறதுனால உண்டாகிறது. और ये सब है ना मच्छर काटने की वजह से होता है। ஒரு நேரம் அந்த கொசு ராத்திரி கடிச்சதுன்னா एक समय वो रात को काटेगा तो நமக்கு பன்றி காய்ச்சல் வரும். और हमें स्वाइन फ्लू आता है। மத்தியான நேரத்துல கடிச்சதுன்னா दोपहर की वक्त उसे काटेगा तो நமக்கு டெங்கு காய்ச்சல் வரும். हमें डेंगू आता है। நமக்கு எந்த கொசு கடிச்சாலும் காய்ச்சல் வராது. और हम लोगों को कौन सा भी मच्छर काटेगा तो बीमार नहीं ஏன்னா आएगा। வசனம் உள்ளே இருக்கிறது. क्योंकि हमारे अंदर वचन है। ரெண்டை கொண்டு வருகிறது ஒரே ஏடிஎஸ் கொசுதான். और एक ही एडिस को मच्छर करके एक मच्छर है। எத்தனை கொசு கடிச்சாலும் நமக்கு காய்ச்சல் வராது. और कौन सा भी मच्छर काटेगा तो बीमार नहीं ஏன்னா வேத आएगा। வசனம் உள்ளே இருக்கிறது. क्योंकि हमारे अंदर वचन है। ஒருமுறை ஒரு தேவ மனிதர் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்து एक கொண்டிருந்தார். बार एक प्रभु की मनुष्य प्रभु के लिए सेवा कर रहे थे। அந்த நாட்களிலே கால்ரா என்கிற வியாதி ரொம்ப ஃபேமஸ் ஆனது. उस जमाने में कॉलेरा करके एक बीमार बहुत फेमस था। அன்றைக்கு காலராக்கு மருந்து இல்லை. उस जमाने में कॉलेरा के लिए भी दवाई नहीं था। ஒரு மிஷனரி மலை தேசத்திலே ஊழியம் செய்து கொண்டிருந்தார். मिशनरी पर्वत की जगह में उन्होंने सेवा कर रहे थे। ஆகவே அங்கே ஜனங்கள் மரித்துக் கொண்டே இருந்தார்கள். और वहाँ पर लोगों सब बहुत गुजर रहे थे। இவர் எதை குறித்தும் கவலைப்படாமல் ஊழியத்தை செய்து கொண்டே இருந்தார். ये सेवक ने कौन से भी बारे में चिंता नहीं उठाए थे, उन्होंने अपने काम कर रहे थे। காலரா வந்தா கிராமமே காலி ஆயிரும். कॉलेरा आएगा तो पूरा वो कूड़े पूरा नाश हो जाएगा। ஆகவே அவர்களை இவர் கூப்பிட்டு சொன்னாங்க, உனக்கு ஏன் காலரா வரல? और इनको बुलाकर बोले पूछे थे कि तुझे कैसा वो कॉलेरा नहीं आया? கிராம மக்களை அழித்து கொண்டிருக்கிறார்களே, உனக்கு ஏன் காலரா வரல? तो वो गांव के लोगों सब नाश हो रहे, तुझे क्यों वो कॉलेरा नहीं आया? அவர் சொன்னார், तो उन्होंने बताए இந்த थे காலரா வியாதிய பக்கத்துல வந்தாவே செத்து போயிடும். कॉलेरा जो बीमार मेरे बाजू में आएगा तो मर जाएगा। நீங்க டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னார். और आप लोग मुझे टेस्ट कर लो। அப்பொழுதுதான் ஒருவன் காலராவிலே மரித்துக் கொண்டிருக்கிறார். और तभी एक आदमी ने जैसे कॉलेरा में गुजर रहा था। அவனுடைய
வாயிலிருந்து நுரை தள்ளி கொண்டிருக்கிறது. उसके जुबान से जैसे झाग निकल रहा था அந்த வியாதி கிருமிகள் எல்லாம் எடுத்து और उसका जो वायरस सब निकाल कर அவருடைய கையில வைத்தார்கள். उनके हाथ में दिया அதை அவங்க போக்கஸ் பண்ணி பார்த்தா और उसे देखते वक्त எப்படி நெருப்புல ஒரு புழுவை தூக்கி போட்டா துள்ளுதோ और जैसे आग में एक कीड़ा को डालेंगे तो कैसा वो उबलेगा, போட்டு பாத்திருக்கீங்களா? वैसे डालकर देखे क्या, போட்டு பாருங்க. देख कर रहो அதே போல துடி துடிச்சு செத்து போனது. वैसे ही वो ऐसे तड़प तड़प कर मर गया, காரணம் வசனம் உள்ள இருந்தது, कारण वचन अंदर था வியாதி செத்து போனது. और बीमार मर गया। ஒரு முறை ரெண்டு காய்ச்சல் ஒன்றை ஒன்று சந்தித்ததா एक बार दो बीमार एक दूसरे के सामना आया டெங்கு காய்ச்சலும் பன்னி காய்ச்சலும் வச்சுக்கலாம். और हम ले लेते कि डेंगू और जो स्वाइन फ्लू, பன்றி காய்ச்சல் ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசித்த போது और स्वाइन फ्लू एक घर में था तभी, அந்த வீட்டிலே பயங்கர வரவேற்பு இருந்ததா. और उस घर में जो अधिक जो स्वीकार कर रहे थे அவர்களை பக்குவமாய் பார்த்து கொண்டார்களாம். और उन लोग को बहुत अच्छी तरीके से देख लिया है, அவர்களுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டதா. उन लोग के लिए अलग से इलाज किया गया அவர்களை था வீட்டிலே நல்ல முறையிலே கவனித்துக் கொண்டார்களா. और उन लोग को घर में से अच्छे तरीके से देखे ஆகவே அந்த ஆவி சொன்னது, तो उस आत्मा ने बोला எனக்கு அந்த வீட்டை விட்டு வர்றதுக்கு இஷ்டம் இல்ல, उस घर से बाहर निकलने के लिए मुझे नहीं, நான் பல மாதங்களாய் அங்கேயே தங்கி விட்டேன் என்று சொன்னதா. अनेक महीना में वहीं पर ही रह गया करके அதற்கு बताया। பின்பு டெங்கு காய்ச்சல் சொன்னது, उसके बाद डेंगू ने बताया, நான் கூட ஒரு வீட்டுக்கு போனேன். मैं भी घर में गया था, தாராவிக்கு நான் வந்தேன். दादा भी मैं आया நம்ம था। சபை प्रभु के बच्चों, ये உலகத்துல எத்தனை கோடி வியாதிகள் வந்தாலும் दुनिया में कितने करोड़ों बीमार आने के தேவனுடைய சித்தம் இல்லாமல் நம்மை ஒன்றும் செய்து விட முடியாது. प्रभु की चाह के बगैर हमें कुछ नहीं कर सकते। கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். प्रभु हमारे साथ है, நாம் விசுவாசித்தால் போதும், हम विश्वास करेंगे तो काफी வேத है। வசனம் உள்ளே இருந்தால் போதும், प्रभु के वचन हमारे अंदर रहेगा तो வேத बस। வசனத்தின்படி நடக்க நம்மை ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும். प्रभु के वचन के अनुसार हम चलना है। சங்கீதம் 32:8 சொல்லுகிறது, भजन संगीत 32वां अध्याय, நான் உனக்கு 8वां போதித்து, वचन, मैं तुझे सिखाकर உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், मैं तुझे आलोचना करूंगा, உன் மேலே என் கண்ணை வைத்து तेरे ऊपर मैं अपनी आंख को நான் रखकर உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. मैं तुझे आलोचना दूंगा करके वचन बता रहा है। நமக்கு போதித்து पर हमें सिखाकर நம்மை வழி நடத்தி हमें मार्ग நம்மை दिखाकर ஆலோசனை தருகிற தேவன் हमें நமக்கு आलोचना உண்டு. देने वाले प्रभु हमारे पास है। எப்பொழுது இந்த ஆலோசனை கிடைக்கும்? और कब वो आलोचना मिलेगा? வேதத்தை வாசித்தாதான் ஆலோசனை वचन को கிடைக்கும். पढ़ेंगे तो ही उस आलोचना मिलेगा। வேதத்தை நேசிக்க வேண்டும், वचन को हम प्यार करना है, வேதத்தை வாசிக்க वचन வேண்டும். को हम पढ़ना है, வேதத்தை வாசிக்கிறவர்களும் वचन को पढ़ने वाले அதை கேட்கிறவர்களும் और उसे सुनने वाले அதன்படி நடக்கிறவர்களும் और उसके अनुसार चलने वाले लोग, பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. और उन लोग भाग्य है करके वचन बता रहा है। வேத வசனம் நமக்கு தியானமாய் இருக்க வேண்டும். और वचन हम हमेशा ध्यान करना है। வேத வசனத்துல ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நமக்கு தெளிவா அறிந்திருக்க வேண்டும். प्रभु के वचन में हम शुरुआत उत्पत्ति से लेकर हम प्रकाशित उधर तक हम अच्छे से पढ़ना है। 10 மாதம் முடிய போகிறது. और 10 महीना खत्म होने वाला है। எத்தனை பேர் ஒரு முறை இந்த வருஷத்துல பைபிளை படிச்சு முடிச்சீங்க? कितने लोग एक बार में इस बाइबल पूरा पढ़कर खत्म किया உங்களுடைய करके बोल கைகளை सकते பார்க்கும்படி நான் हैं? விரும்புகிறேன். अपने हाथों को देखने के लिए मैं चाहता हूँ। ஒரு கையை கூட காணோம். एक हाथ भी नहीं ऊपर हुआ। எதுல வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. आप लोग किधर आए करके मुझे भी नहीं पता है। நான் சமீபத்திலே ஒரு ஆலயத்திற்கு போயிருந்தேன். अभी बीच में मैंने कलीसिया में गया அங்கே था। ஒரு வருஷத்துல 4 நேரம் பைபிள் முடிக்கிறாங்க. वहाँ पर एक साल में चार बार बाइबल खत्म करते हैं। நம்ம ஒரு நேரம் கூட முடிக்கல. हम एक बार भी खत्म नहीं किए। படிக்கிற பிள்ளைங்களுக்கு நீ கேட்டு பாத்தீங்கன்னா पढ़ने वाले बच्चों से आप पूछ कर देखेंगे तो ஒரு வருஷத்துல 6 சப்ஜெக்ட் படிக்கிறாங்க. एक साल में 6 सब्जेक्ट पढ़ते हैं। காலேஜ் படிக்கிறவங்களை கேட்டு பாத்தீங்கன்னா कॉलेज पढ़ने वाले बच्चों से पूछ कर देखेंगे ஒரு तो, வருஷத்துல 12 சப்ஜெக்ட் முடிக்கிறாங்க. और एक साल में 12 सब्जेक्ट खत्म करते हैं। சமச்சீர் கல்விகளை கேட்டு பாத்தீங்கன்னா समाचार का जैसे एजुकेशन करके आया है ஒரு வருஷத்துல 15 புக் படிக்கிறாங்க. उसमें एक साल में जैसे 15 पुस्तक पढ़ते हैं। நமக்கு கொடுத்த புத்தகத்தை நம்ம என்ன பண்ணல, हमें दिया हुए पुस्तक को हम क्या नहीं किए। வாழ்க்கை முடியறதுக்குள்ளேயாவது ஒரு நேரம் படிப்போமாங்கிறது தெரியல. हमारे जीवन अंत होएगा तो भी हम एक बार खत्म करेंगे। சிலருக்கு படிக்க வேண்டும் என்கிற ஆசை, कुछ लोगों को पढ़ने के लिए इच्छा है, புத்தகத்தை திறந்து ஆன்னு சொல்லுவாங்க, पुस्तक को खोल कर आ करके पढ़ेंगे, அருமையான தூக்கம் வரும், प्यार नींद आ जाता है, அப்படியே தூங்கிடுவாங்க. वैसे ही सो जाते हैं। ஆகவே தூக்கம் வரணும்னா மாத்திரம் வேதத்தை எடுக்கிற காலம். इसलिए नींद आना है तो वो बाइबल उठाते சிலருக்கு हैं। ராத்திரியான பயம் வரும். कुछ लोग को रात में डर आता है। எல்லாம் சினிமா எல்லாம் பாத்துருவாங்க. सब सिनेमा सीरियल सब देखते हैं, அதுல இருக்கிற பேய் படம் எல்லாம் பாத்துருவாங்க. उसके सब जो भूत की पिक्चर सब देख लेते அந்த हैं। பேய் வரக்கூடாதுன்னு சொல்லி பைபிள் பக்கத்துல வச்சிருவாங்க. वो भूत नहीं आना है करके
के बाइबल को बगल में रख लेते हैं பக்கத்துல பைபிள் இருந்தாலும் பிசாசு உன் மேல ஏறி மிதிக்கும். और बाजू में बाइबल रहेगा तो भी शैतान तुझे ऊपर आकर लात मार உங்களை விட பிசாசுக்கு வசனம் அதிகமா தெரியும். और तेरे से भी ज्यादा शैतान को वचन अधिक पता है. இயேசு கிறிஸ்துவுக்கே வசனத்தை குறித்து சொன்னவன். और शैतान यीशु मसीह को ही वचन के बारे में सिखाया. வேத வசனம் நமக்கு தெரிந்திருக்கணும். तो वचन सब हमें पता रहना चाहिए. ஆதியாகமத்தில் ஆரம்பிச்சா வெளிப்படுத்தல முடிக்கணும். उत्पत्ति से शुरू होकर हम प्रकाशित तक होना चाहिए. அடுத்த வருஷமாவது முடிப்பீங்களா? और अगला साल खत्म करेंगे क्या? கண்டிப்பா அடுத்த வருஷம் நான் வருவேன். अगला साल में मैं आऊंगा. கண்டிப்பா வருவேன். और जरूरत में क्वेश्चन आऊंगा. கேட்கறதுக்காவது வருவேன். एक बार प्रश्न पूछने के लिए मैं आऊंगा. ஒரு நேரம் இல்ல ரெண்டு நேரமாவது முடிக்கணும். और दो बार आप लोग खत्म करना. எப்படி பைபிள் ஆரம்பிக்கணும் தெரியுமா? कैसा बाइबल को शुरू करना है पता ஒன்னு है? ஆதியாகமத்தில் ஆரம்பிங்க. एक शुरुआत से उत्पत्ति से शुरू இல்லனா करो. மத்தேயில ஆரம்பிங்க. नहीं तो मत्ती से शुरू करो. வரிசையா படிச்சிட்டே வரணும். ऐसे लगातार पढ़ते आ जाओ. நம்ம தீர்மானம் பண்ணுவோம். हम एक निर्णय लेते புது हैं. வருஷத்துல ஒரு நேரமாவது படிச்சிருவேன். नए साल में मैं एक बार तो मैं खत्म कर लूंगा करके. ஆதியாகமத்தில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். उत्पत्ति में हम बोलते हैं कि शुरुआत में प्रभु ने आसमान और धरती को सृष्टि की. ஆரம்ப அட்டகாசமா இருக்கும். और शुरुआत में बहुत अच्छे से रहता है. அருமையான கதைகள் ஓடிக்கொண்டிருக்கும். और प्यारे कथाओं सब आता है. கர்த்தருடைய அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கும். और प्रभु के अद्भुत सब हो रहा है. அழகா போயிருவோம். अच्छा से हम उसमें से पार कर जाते हैं. லேவியராகமம் வரும். और जब वो लेविटिकस आता है சமாதான பலி, और समाधान की बलि, भोजन பலி, भोजन की बलि, சர்வாங்க தகன பலி, पूरी तरीके से இது என்னையா பலி? ये क्या क्या बलि? தலைவலிக்குது. ये मेरा सिर दर्द हो உடனே रहा है. சட்டன் பிரேக் तुरंत वहाँ पर ब्रेक ஜம்ப் பண்ணிடுவோம். और उड़ जाते हैं हम. அடுத்த ஜம்ப் எங்க போய் நிப்போம் தெரியுமா? वहाँ काम पर हम खड़े जाएंगे. சங்கீதத்துல வந்து நிப்போம். भजन संगीत में आकर हम ஏன்னா रुकेंगे. சிலருக்கு சங்கீதம் தான் பிடிக்கும். कुछ लोग को भजन संगीत ही पसंद है. சிலர் இன்னும் புட்டி பால் தான் குடிச்சிட்டு இருப்பாங்க. कुछ लोग अभी भी जैसे बॉटल की दूध ही पीते हैं. சங்கீதம் புட்டி பாலுக்கு சமம். और भजन संगीत बॉटल दूध की समान है. எப்ப கேட்டாலும் சங்கீதத்தை சொல்லுவாங்க. हमेशा पूछेंगे तो भजन संगीत के बारे में बताते हैं. ஏன்னு கேட்டா அதுலதான் என்ன இருக்கும்? கொஞ்சம் வசனம் இருக்கும். कि उसमें ही थोड़े से वचन रहेगा. ஒன்னா சங்கீதம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? और उसमें 8वां वचन ही नहीं है. என்ன சொல்லுது? और 8वां वचन क्या है? 6 வரைக்கும் தான் இருக்குதா? கரெக்டா சொல்லிட்டீங்க. இது வேற எதுல சொன்னா தப்பிச்சிருப்போம். மாட்டிக்குங்க. அப்போ இன்னைக்கு வேத வசனங்கள்லாம் அறிந்திருக்கணும். और हम वचन को जानना है. சங்கீதத்துல நிக்க கூடாது. भजन संगीत में सिर्फ रुकना नहीं. சிலர் பாத்தீங்கன்னா 117ஆம் சங்கீதத்தை படிச்சுட்டே இருப்பாங்க டெய்லி. कुछ लोग हर दिन 117 जो वही वचन पढ़ते ஏன்னா அதுலதான் 172 வசனம் இருக்குது. क्योंकि उसमें 72 वचन है. அவ்வளவு பெரிய சங்கீதம். उतनी बड़े भजन संगीत है. எத்தனை வசனம் இருக்கு? कितना वचन है? ரெண்டே வசனம் தான் இருக்குது. सिर्फ 2 ही वचन है. கேட்டா நாங்க வசனம் படிச்சியா? நாங்க வசனம் படிச்சோம். पूछेंगे तो वचन पढ़ा है. हाँ हम लोग पढ़े. ரெண்டு வசனம். हम 2 वचन पढ़े. சாப்பிடுறது மாத்திரம் ஒரு நாளைக்கு 3 நேரம் எக்ஸ்ட்ரா ஒரு நேரம் சாப்பிடுறோம். खाएंगे तो 3 दिन एक दिन में और एक्स्ट्रा भी एक समय खाते हैं. குறைஞ்சது ஒரு நாளைக்கு 5 அதிகாரமாவது வேதத்தை வாசிக்கணும். कम से कम एक दिन में 5 अध्याय पढ़ना है वचन சிலர் को. நீதிமொழிகள்ல நிப்பாங்க. कुछ लोग नीति वचन में ही खड़े होते हैं. ஏன்னா ஞானம் வரணுமா? क्योंकि ज्ञान उत्पन्न होता வராது. है, नहीं आएगा. வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பம். क्योंकि वचन बता रहा है कि प्रभु को डरने वाले डर ही ज्ञान की शुरुआत होता है அதுக்கப்புறம் करके. எப்போ வண்டி வேகமா போய் ஏசாயாவுல நிக்கும். और उसके बाद गाड़ी तेज से जाकर यशाया में रुक जाएगा. ஏசாயா எப்போ வாசிப்போம்? यशाया हम कब पढ़ेंगे? கடைசி நாட்கள்ல வாசிப்போம். आखिरी जमाने में पढ़ेंगे. டிசம்பர்ல வாசிப்போம். दिसंबर में पढ़ेंगे. ஏன் வாசிப்போம்? क्यों? ஏன் क्यों? கரெக்டா சொல்றீங்க. வாக்குத்தத்தம் எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம்? और जैसे हम ஏன்னா आशीष ஏசாயாவுல தான் நிறைய வாக்குத்தத்தம் क्योंकि இருக்கு. यशाया पुस्तक में अधिक आशीष பயப்படாதே. डरो मत. திகையாதே. तू तड़पना मत. கலங்காதே. तू रोना मत. உன்னோடு இருக்கிறேன். तेरे साथ हूँ. பெரிய காரியம் बड़े செய்வேன். कार्य करूंगा. யாராவது எரேமியா படிக்கிறீங்களா? कोई यिर्मयाह पढ़ा है क्या? யாரா எசேக்கியா படிக்கிறீங்களா? इज़राइल पढ़ा है क्या? தயவு செய்து ஆள விடுங்க. नहीं छोड़ दो भाई साहब. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசியை நாங்க வாழ விரும்பல. ऐसे सब भविष्यद्वक्ता नहीं बनना चाहते ஏன்னா हैं. 430 நாள் ஒரு கழிச்சு படுக்கணுமா? क्योंकि एक तरफ से ही सोना है. அது சொல்ற 2-3 ரொட்டியை தான் சாப்பிடணுமா? वहाँ पर देने वाले 2-3 रोटी இது खाना ரொம்ப है. கஷ்டம். ये सब बहुत मुश्किल है. நாங்க சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு பழக்கமான ஆட்கள். हम चिकन बिरयानी खाए हुए लोगों हैं. ரொட்டி எல்லாம் எங்களுக்கு பிடிக்காது. रोटी सब हमें नहीं पसंद है. அதுக்கப்புறம் தீர்க்கதரிசன புத்தகம் எல்லாம் உமிஷன் ஆயிரும். उसके बाद जो भी है वो भविष्यद्वक्ता की वचन सब वो ओमिट कर देते हैं. மத்தேயில வந்து நிப்போம். मत्ती में आकर रुकते அருமையா हैं. போகும். बहुत अच्छे से जाएगा. மார்க் அருமையா போகும். मरकुस भी ठीक से जाएगा. லூக்கா அழகா போகும். लूका बहुत अच्छे से जाएगा. யோவான் அருமையா போகும். यूहन्ना भी चले जाता है. அப்போஸ்தலர் ஒரு பிரேக். प्रेरितों में एक ब्रेक. இது என்னடா அது வருது இந்த ஊர் வருது இது கப்ப தோக்கியாவா
அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ये क्या है, पूरा देश की नाम आ रहा है, सब हमने नहीं पता है. அதுக்கப்புறம் ரோமர்ல ரொம்ப கஷ்டம், उसके बाद रोमियो सब बहुत मुश्किल है, கடினமான சத்தியம், बहुत कठिन सत्य है. இது பெரிய பெரிய ஊழியக்காரருக்குரியது. ये सब बड़े बड़े सेवकों के लिए है, ஆகவே எங்களுக்கு தேவையில்லை. इसलिए हमें नहीं चाहिए. வெளிப்படுத்தல் சுத்தம், और प्रकाशित में जैसे முதல் அதிகாரமே தலை சுத்த ஆரம்பிச்சிடும். और ऐसे ही मुंडी हिलता है, ஆகவே மூடிடும், முடிஞ்சு போச்சு. इसलिए हम बंद कर देते, सब खत्म हो गया. புரிந்தாலும் புரியாவிட்டாலும் வேதத்தை படிக்கணும். समझ में आया या नहीं आया, वचन को पढ़ना है. ஆதியாகமத்துல ஆரம்பிச்சு வெளிப்படுத்தல முடிக்கணும். उत्पत्ति से शुरू करके हम प्रकाशित तक जाना है. அடுத்த வருஷம் படிப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். अगला साल आप लोग पढ़ेंगे करके विश्वास करता हूँ. வேதத்தை நீ மறந்தால் वचन को आप भूलेंगे तो ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை மறந்து प्रभु விடுகிறாராம். हमारे बच्चों को भूल जाएंगे. ஓசியா 4 அதிகாரம் 6 வசனம் சொல்லுகிறது. होशिया 4 अध्याय 6वां वचन में बताया है. இந்த வசனம் நம்ம என்னைக்காவது படிச்சிருக்கோமா? ये वचन हम कभी पढ़े हैं? ஏன் இன்றைக்கு பிள்ளைகள் மறக்கப்படுகிறார்கள்? क्यों बच्चे लोग भूल जाते हैं? ஏன் இன்றைக்கு பிள்ளைகள் இன்றைக்கு வெறுக்கப்படுகிறார்கள்? क्यों बच्चे लोग को नफरत किया गया है? நீ வேதத்தை மறந்தாய், आप लोग वचन को भूल जाते நீ हैं, வேதத்தை தள்ளிவிட்டாய். आप लोग वचन को हटा दिए हैं, ஆகவே பிள்ளைகள் மறக்கப்பட்டார்கள். इसलिए आपके बच्चों भी भूले गए हैं. ஆகவே பெற்றோர்களின் அன்பான கவனத்திற்கு और इसलिए माता पिता की प्यार की साथ உங்களுடைய பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும் என்று சொன்னால் ध्यान से सुनो. जैसे आपके बच्चों अच्छे से வேதம் रहना है, சொல்லுகிறது நீ வேதத்தை மறக்க கூடாது. तो वचन बता रहे कि आप लोग कभी वचन को नहीं भूलना வேத வசனங்களை வாசிக்க வேண்டும், और वचन के हमेशा पढ़ना है, வேத வசனங்களை தியானிக்க வேண்டும். वचन को अच्छे से ध्यान करना है. வசனம் வாசிக்கும் போது தேவன் நம்மோடு கூட பேசுவார். वचन पढ़ते वक्त प्रभु हमारे साथ बात करेंगे, அப்பொழுதுதான் அவர் நமக்கு வழியை போதிக்க और முடியும். तभी ही प्रभु हमें मार्ग दिखा सकता है. அவருடைய வழியிலே நடந்தால்தான் பாவங்களுக்கு விலக்கி ஜீவிக்க முடியும். प्रभु के रास्ता में हम चलेंगे तो ही पाप से हम दूर रहकर जी सकते हैं. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, मनुष्य को अच्छी तरीके से लगने वाले रास्ता भी रहेगा, அதனுடைய முடிவு மரணம். पर उसकी जो अंत मृत्यु होता है. ஆகவே தேவனுடைய வழியை தெரிந்து கொள்வதற்கு வேதத்தை வாசிக்க வேண்டும். इसलिए प्रभु के मार्ग को चुनने के लिए हम वचन पढ़ना है. வேதம் இருதயத்தில் இருக்க வேண்டும், वचन हमारे हृदय में होना चाहिए, வேதத்தை தியானிக்க और வேண்டும். वचन को हम ध्यान करना है. ஈசாக்குக்கு ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ईसा को प्रभु ने 100 गुना आशीष दिए थे, காரணம் அவன் வேதத்தை தியானிக்கிற மனுஷனாயிருந்தான். कारण वो वचन को ध्यान करने वाला था. யாரெல்லாம் வேதத்தை தியானிக்கிறார்களோ कौन कौन अपने वचन को ध्यान करते हैं, அவர்கள் கையிட்டு செய்கிற காரியம் வாய்க்கும். उन लोग हाथ से जो भी कार्य करते हैं वो सब पूर्ति होगा. அவர்கள் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு उन लोग पानी बहने वाली जगह से उन लोग தன் खड़े रहकर காலத்திலே தன் கனியை தந்து अपने खुद के ऋतु में अपने फल இலை देकर உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பார்கள். और पत्तों नहीं गिरेगा वैसे ही पेड़ बनेगा, அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். और वैसे उन लोग जो भी करेंगे ना वो पूर्ति होगा. நமக்கெல்லாம் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்கிற வார்த்தையை நம்ம கேட்டு பழகிட்டோம். हम भी ऐसे सुनकर हम ऐसे आदत पड़ गया. தியானிச்சாதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ध्यान करेंगे तो ही प्रभु आशीष நாம் करेंगे. தியானிக்க வேண்டும். हम ध्यान करना है. யோவான் 8 அதிகாரம் 32 வசனம் சொல்லுகிறது, यूहन्ना पुस्तक 8वां अध्याय में 32वां वचन बता रहा है, சத்தியத்தை அறிவீர்கள், सत्य को जानना है, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். सत्य आप लोगों को छुटकारा देगा. சத்தியம் தான் நம்மளை விடுதலையாக்கும். सिर्फ सत्य हमें छुटकारा दे सकता है. தேவ பிள்ளை தேவ ஊழியர்கள் உங்களை சுகமாக்க முடியாது. प्रभु के बच्चों, प्रभु के सेवकों आपको स्वास्थ्य नहीं दे सकते நீ हैं. சத்தியத்தை அறிந்தால் आप लोग सत्य को जानेंगे तो சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். सत्य आपको छुटकारा देगा. ஆகவே வேதத்தை நாம் வாசிப்போம், इसलिए हम वचन पढ़ेंगे, வேதத்தின்படி நடப்போம். वचन के अनुसार हम चलेंगे. வேதத்தின்படி நடக்கலன்னா நம்ம குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? वचन के अनुसार हम नहीं चलेंगे तो हमारे बारे में वचन क्या बता रहा है? ஆள் உயர கண்ணாடியிலே நம்மை அழகு பார்த்ததற்கு பின்பு और जैसे कांच में हमारे खूबसूरती को देखकर வெளியே போனா நம்ம எப்படி இருக்கிறோம் நமக்கு தெரியாது. बाहर जाने के बाद हमें नहीं पता है कि हम कैसे हैं करके. கண்ணாடியில் இருக்கும்போது முடியை இப்படி தூக்கி விடுவோம், இப்படி தூக்கி விடுவோம். और जब हम कांच के सामने खड़े रहेंगे तो हम अपने हेयर स्टाइल सब बनाते हैं, வெளியே போகும்போது எப்படி இருப்போம்னு தெரியாது. और बाहर जाने के बाद हम कैसे रहेंगे करके हमें खुद को नहीं पता है. அப்படியே வசனத்தை கேட்டு நடக்காதவனும் இருக்கிறான். वैसे ही वचन को सुनकर उसके अनुसार नहीं चलेंगे तो वैसे ही रहेंगे. ஆகவே வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், इसलिए वचन को हम पढ़ना है, वचन को हम ध्यान करना है, அதன்படி நடக்க और வேண்டும். उसके अनुसार चलना भी है. மூன்றாவது ஒரு காரியத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. तीसरा एक कार्य के बारे में वचन बता रहा है. சங்கீதங்களின் புஸ்தகம் भजन संगीत की पुस्तक 50ஆம் சங்கீதம் 50वां भजन संगीत 23ஆம் வசனம். 23वां वचन. சங்கீதங்களின் புஸ்தகம் भजन संगीत 50वां 50ஆம் சங்கீதம் 50वां भजन संगीत 23ஆம் வசனம். 23वां वचन. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை
மகிமைப்படுத்துகிறார். स्तुति की बलि करने वाले मुझे महिमा करना है. ஸ்தோத்திரம் என்றால் என்ன? स्तुति क्या होता है? ஸ்தோத்திரம். स्तुति ஸ்தோத்திரம்னா ஸ்தோத்திரம் स्तुति स्तुति ही होता இல்லையா? है. வேதம் சொல்லுகிறது वचन बता रहा है 5 பலிகளிலே ஒரு பலி ஸ்தோத்திர பலி. 5 बलि में एक बलि स्तुति की बलि होता है. இப்போ நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். अभी हम प्रभु को स्तुति करना है. ஸ்தோத்திரம் என்று சொன்னால் நன்றி செலுத்த வேண்டும். स्तुति का मतलब होता है कि धन्यवाद बोलना है. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய हम नाश नहीं हुआ तो वो प्रभु की கிருபை. सादर उनकी करुणा है. அநேக ஸ்தோத்திரங்களினாலே अनेक स्तुति की वजह से கர்த்தருடைய கிருபை பெருகும். प्रभु की करुणा बढ़ेगा. நம்ம பாடல்கள் அழகா பாடணும், அழகா பாடணும். हम இன்னைக்கு अच्छे से गीत गाए थे आज. கர்த்தரை மகிமைப்படுத்தணும், துதிக்கணும், நன்றி செலுத்தணும்னு சொல்லி பாடணும். प्रभु को महिमा करना है, प्रभु को स्तुति करना है, धन्यवाद भी बोलना है. நன்றி செலுத்த நன்றி செலுத்த நன்றி செலுத்த கிருபை பெருகி கொண்டே இருக்கும். हम जब धन्यवाद 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 बताते रहेंगे ना तब करुणा बढ़ते ही जाएगा. எப்போது நம்ம ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும்? और कब हम स्तुति करना है? எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது. इब्राहिम पुस्तक 13वां अध्याय 15वां वचन में बताया गया है எப்போதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். हमेशा हम प्रभु को स्तुति करते ही रहना அவர் है. நமக்கு எண்ணற்ற நன்மைகளை செய்திருக்கிறார். और प्रभु हम सोच भी नहीं सकते वैसे ही हमें भलाई की है. 1000 நாவுகள் இருந்தாலும் அவருக்கு நன்றி சொல்ல முடியாது. हजारों जुबान रहेगा तो भी प्रभु को धन्यवाद बोलने के लिए काफी नहीं ஆகவே होगा. தாவீது சொல்லுகிறார், इसलिए दाऊद ने என்னுடைய बताया ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு मेरे उद्धार करने वाले जो पात्र को उठाकर நான் அவருக்கு பின் செல்வேன். मैं प्रभु के पीछा करूंगा. அதுதான் ஸ்தோத்திர பலியினுடைய காரியம். वही स्तुति के बलि की कार्य है. ஒவ்வொரு நிமிஷமும் நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க हर வேண்டும். एक सेकंड में हम स्तुति बताते ही रहना है. எதுக்கெல்லாம் நன்றி செலுத்த வேண்டுமா? कौन से बारे में हम स्तुति करना है? 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது. पहले थिस्सलुनीके की पुस्तक में बताया गया है எல்லாவற்றிற்கும் நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். सब कुछ कार्य के लिए हम स्तुति करना है. நம்ம இன்னைக்கு சாட்சி சொல்ல சொன்னா என்ன சொல்றோம்? हमें गवाही बताने बोलेंगे तो हम क्या करते हैं? எனக்கு பிரச்சனை வந்தது, मुझे समस्या आया, போராட்டம் வந்தது, मुझे लड़ाई आया, நெருக்கம் வந்தது, मुझे संकट आया, உபத்திரவம் வந்தது. मुझे उपद्रव आया. அவைகளில் இருந்து எல்லாமே தேவன் விடுதலையாக்கினார். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். इस सब चीजों में से प्रभु ने मुझे छुटकारा दिया इसलिए मैं धन्यवाद. ரொம்ப நல்லது. बहुत अच्छा है. எத்தனை பேர் உபத்திரவத்திற்கு நன்றி சொல்லுகிறோம்? कितने लोग उपद्रव के लिए धन्यवाद बोलते हैं? எத்தனை பேர் உடைக்கப்பட்ட வாழ்க்கைக்கு நன்றி செலுத்துகிறோம்? कितने लोग टूटे हुए जीवन के लिए धन्यवाद बोलते நான் हैं? பைக்ல போய் கொண்டிருந்தேன். मैं बाइक में जा रहा था, அது ஆக்சிடென்ட் ஆனது. एक्सीडेंट हुआ, அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எத்தனை பேர் சொல்றோம்? इसीलिए मैं प्रभु को स्तुति करता हूं करके कितने लोग बोलते हैं? நான் अनेक உபத்திரவத்தின் பாதையிலே போனேன். मैं अनेक उपद्रव के मार्ग में चला, நான் வியாதியினுடைய படுக்கையிலே போனேன். मैं बीमार के मार्ग में चला. அதற்கு நன்றின்னு சொல்லி நம்ம எத்தனை பேர் சொல்றோம்? इसलिए धन्यवाद करके हम कितने लोग बोलते हैं? நம்ம சொல்லுகிறதில்லை. हम नहीं बताते நம்ம हैं. பாடல்கள் மாத்திரம் அழகாய் பாடுவோம். हम सब गीत बहुत खूबसूरत से என்ன गीत गाते हैं. நடந்தாலும் कुछ भी होने நன்றி दो, ராஜான்னு பாடுவோம். कुछ भी होएगा तो भी मैं ஆனா धन्यवाद நமக்கு बोलूंगा. உபத்திரவம் வந்தா நமக்கு நன்றி சொல்ல முடியல. पर हम उपद्रव के समय में हमें धन्यवाद बोलने नहीं होगा. விடுதலையாக்கினா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். पर उसमें से छुटकारा होगा तो हाँ, तभी விடுதலை हम प्रभु को ஆகலன்னா बोलते ஆண்டவர் மேல வருது நமக்கு. கரெக்டா சொல்றீங்க. हैं. अच्छे से बोलो. ஆத்திரம் வருகிறது. और हमें गुस्सा आ जाता है. என்ன செய்தாலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். कुछ भी करेंगे तो भी प्रभु को धन्यवाद बोलना நீங்கள் है. நானும் குயவன் கையில் இருக்கிற களிமண். हम लोग कुमार के हाथ में रहने वाले एक मिट्टी है. ஆண்டவர் நம்மை எப்படி வேணாலும் வளையலாம். और प्रभु हमें कैसे भी उसे बना सकते हैं. நல்லது செய்தா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறது மாத்திரமல்ல, अच्छे करेंगे तो सिर्फ धन्यवाद नहीं बोलना है. உபத்திரம் வந்தாலும் நன்றி சொல்லணும். उपद्रव आएगा तो भी हम धन्यवाद बोलना है. யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ளே போனான். यूसुफ ने जेल के अंदर गया. 17 வயதிலே சிறைச்சாலைக்குள்ளே போனான். 17 उम्र में उसने कैद किया. 13 வருஷம் உபத்திரவ அந்த குகையில இருந்தான். 13 साल तक उसने उस गुफा में था. வேதம் சொல்லுகிறது, और वचन बता रहा है, நான் சொன்ன வசனம் அவனை புடமிட்டது. मैं जो बोला उस वचन ने उसे शिक्षा दिया. நான் உபத்திரவப்பட்டது நல்லது. और मैं उपद्रव पाए तो वो अच्छा है. அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். इसलिए मैं आपकी जो भी आज्ञा को सीख लिया. கர்த்தர் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில நன்மையை மாத்திரம் செய்திருந்தா இங்க யாரும் இருக்க மாட்டோம். प्रभु हमारे जीवन में सिर्फ भलाई किए रहेंगे तो यहाँ पर कोई नहीं रह நம்ம सकता. ஆண்டவர் திருப்தியா ஆசீர்வதித்திருந்தா நம்ம இந்த ஆலயத்துக்கு வந்திருக்க மாட்டோம். हमें पूरा 100 गुण प्रभु आशीष किए रहेंगे तो इस कलिशे में हम नहीं आए நம்மள रहेंगे. ஆண்டவர் கோடீஸ்வரரா மாத்திருந்தா நிச்சயமா இங்க வந்திருக்கவே மாட்டோம். हमें प्रभु करोड़पति बनाए रहेंगे तो सच्चाई से सच्चाई यहाँ पर हम नहीं आए रहेंगे. ஏதாவது கோடீஸ்வரர் இருக்காங்களா பின்னாடி திரும்பி பாருங்க. यहाँ पर पीछे मुड़कर देखो कोई करोड़पति यहाँ पर बैठे हैं क्या? எல்லா உபத்திரவத்திற்குள்ளே இருந்து வந்தவர்கள். नहीं, सब उपद्रव के बीच में से चलकर आए. இவர்கள் யார்? इन लोग सब कौन है? பெண் வஸ்திரம் தரித்திருக்கிறார்கள். இவர்கள் யார்? सफेद कपड़े में खड़े हुए लोग कौन है? வசனம் சொல்லுகிறது இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள். वचन बता रहे कि इन लोग अधिक उपद्रव से आए
இந்த हैं। உலகத்துல இருக்கிற வரைக்கும் உபத்திரவம் உண்டு, इस दुनिया में रहने तक हमें उपद्रव की जरूरत है। தலை இருக்கிற வரைக்கும் தலைவலி உண்டு, सर रहने तक सर दर्द होगा, சரீரம் இருக்கிற வரைக்கும் சரீரத்துல வியாதி உண்டு, शरीर रहने तक शरीर में बीमार होगा, ஆனா அதற்கு பின்பு நமக்கு மகிமை உண்டு. और उसके पीछे भाग में हमें जरूर महिमा அவை मिलेगा। எல்லாவற்றிற்காகவும் நன்றி செலுத்த और வேண்டும். उस सब कार्य के बारे में हम धन्यवाद बोलना है। ஏன் நன்றி செலுத்த வேண்டும்? और क्यों हम धन्यवाद बोलना है? ஆண்டவர் 10 குஷ்டரோகிகளுக்கு அற்புதங்களை செய்தார். प्रभु ने 10 महारोग लोगों के लिए अद्भुत किए थे। அதிலே 9 பேர் ஓடி போய் விட்டான், उसमें 9 जन भाग गए थे, ஒரு மனிதன் திரும்பி வருகிறார். सिर्फ एक जन पीछे आया। குணமாக்கப்பட்டவர்கள் 10 பேர் அல்லவா, स्वस्थ पाए तो 10 जन था, மற்ற 9 பேர் எங்கே ஆண்டவர் கேட்கிறார். बाकी 9 जन कहाँ गए करके प्रभु ने पूछे थे। உம்மை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனை தவிர வேறொருவன் வரவில்லை. प्रभु आपको महिमा करने के लिए मेरे अलावा कोई नहीं आए, அவன் புறஜாதி, और वो दुनिया के लोग அவன் था। சமாரியன். वो समारियन था। அவன் ஆண்டவரிடத்திலே நன்றி செலுத்தும்படி வந்தான். वो प्रभु के पास धन्यवाद बोलने के लिए आया அவனை था, கர்த்தர் ரட்சித்தார். और उसको प्रभु ने उद्धार किए थे। ஆகவே நன்றி செலுத்துகிறவர்களுக்கு ரட்சிப்பு இருக்கிறது. इसलिए धन्यवाद बोलने वाले लोगों को उद्धार है। அவர்கள் பாதாளத்திற்கு தப்பிக் கொள்ளுவார்கள். उन लोग पाताल से बच जाएंगे, அவருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். उनके नाम जीवन की पुस्तक में लिखा जाएगा। ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த அவருடைய ரட்சிப்பை நம்ம மேலே விளங்க பண்ணி கொண்டிருப்பார். हर एक दिन प्रभु को धन्यवाद बोलने के लिए प्रभु के उद्धार को हमारे ऊपर उतराएंगे। உலக பிரகாரமாய் நாம் கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், दुनिया के रूप से हम देखेंगे तो நம்முடைய கைகளிலே பேனா இல்லாமல் இருக்கும்போது, हमारे हाथ में पेन नहीं रहेगा तो ஏதாவது ஒரு ஃபார்ம் நிரப்பணும்னு சொன்னா कुछ फॉर्म भरना है तो பக்கத்துல இருந்து கடன் வாங்குவோம். हम बाजू वाले से उधार लेंगे। நமக்கு ஆரம்பத்திலே சொல்லி கொடுத்துட்டாங்க, शुरुआत से हमें बताया है 9ல 15 போகல என்ன பண்ணணும், 9 में से 15 जाएगा तो பக்கத்துல என்ன பண்ணணும், क्या करना है, கடன் வாங்கணும் और இல்லையா? बाजू से बोरो करना है। நல்ல பழக்கத்தை சொல்லி கொடுத்துட்டாங்க. अच्छी चीज को हमें सिखाया, ஆகவே நம்ம கடன் வாங்குறோம், इसलिए हम उधार लेते हैं, ஃபார்மை ஃபில் அப் பண்றோம், फॉर्म फिल करते हैं, அவன் கையில குடுக்குறோம் பேனாவை, उनके हाथ में देते हैं वो पेन என்ன को। சொல்லுவோம், क्या बोलते हैं हम? தேங்க்ஸ் சொல்லுவோம். थैंक यू बोलते அப்ப हैं। ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்தாரு, இன்னைக்கு தேங்க்ஸ் சொல்லி இருக்கோமா? प्रभु खुद के जीवन को हमें बलि किए तो हम प्रभु को कभी धन्यवाद बोले हैं क्या? கர்த்தர் விடுதலை கொடுத்தா மாத்திரம் நமக்கு நன்றி செலுத்துறோம். और प्रभु हमें छुटकारा देंगे तो ही सिर्फ हम धन्यवाद बोलते நீங்க हैं। எதுக்கெல்லாம் நன்றி சொல்றீங்களே இப்ப பாத்துடலாம். आप कौन सी चीज में आप धन्यवाद बोलते हैं करके अभी देखेंगे। நல்ல ஒரு ஹார்ட் ஒரு நிமிஷத்துல எத்தனை நேரம் துடிக்கும்? अच्छा हार्ट 1 मिनट में कितना देर हो लेगा? 75 75 72 72 72 the correct answer. Okay, அப்ப இப்ப 72 நேரம் என்ன பண்ண ஒரு நிமிஷத்துல அடிக்கும்? और 1 मिनट में 72 बीट्स होगा। 60 நிமிஷத்துல எத்தனை நேரம் அடிக்கும்? 60 मिनट में कितने बार होगा? கால்குலேஷன் யாரும் போட வேண்டாம், நான் போட்டு வச்சிருக்கிறேன். और मैं कैलकुलेशन डाला हूँ। 4320 நேரம் அடிக்கும். 4300 के ऊपर होगा। ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் அடிக்கும்? एक दिन में कितने बार? 1,03,680 நேரம் அடிக்கும். 1,03,000 कुछ तो है। இத இவ்வளவு நேரம் அடிக்கிற இந்த ஹார்ட்ல और इतनी तड़प रहा है उस दिल में। ஒரு செகண்ட் நின்றுச்சுன்னு சொன்னா 1 मिनट रुकेगा तो ஆள் டிக்கெட் வாங்கிட வேண்டியதா? टिकट लेना है। அப்ப இவ்வளவு அடிக்கிற ஹார்ட்டுக்கு என்னைக்காவது நன்றி செலுத்தி இருக்கோமா? इतने धड़कने वाले उस हार्ट के लिए हम कभी அப்ப धन्यवाद எத்தனை बोले? நேரம் நன்றி செலுத்தணும்? हम कितने बार बोलना है? 1,03,680 நேரம் நன்றி செலுத்தணும். और 1 लाख के ऊपर ही हम धन्यवाद बोलना है। நமக்கு ஹார்ட் அடிச்சா என்ன போனா என்ன அப்படின்னு நம்ம நினைத்துட்டு கொண்டிருக்கிறோம். हम सोचते हैं कि हमारे हाथ धड़केगा या नहीं धड़केगा तो நல்லா ஓடுற ஹார்ட்டுக்கு நம்ம ஜெபம் பண்றதுல நன்றி செலுத்துறது கிடையாது. अच्छे भागने वाले दिल के लिए हम कभी धन्यवाद नहीं बोलते हैं। நம்முடைய பிளட் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பிளட்ல ரெட் செல் இருக்கும் இல்லையா? हमारे ब्लड्स में रेड सेल्स होता है। அதுக்கு குறைஞ்சது 12 லட்சம் இருக்கணும்னு நினைக்கிறேன். वो 12 लाख ना है। ரைட்டா? இனி நர்சிங் ஸ்டூடண்ட் சொல்லுங்க எத்தனை லட்சம் இருக்கணும்? அதெல்லாம் கேட்காதீங்க பிரதர், படிக்கல நாங்க. பிளட் கவுண்ட் 12 லட்சம் என்ன பண்ணணும்? 12 लाख होना चाहिए। இருக்கணும். ரத்தத்தினுடைய சிகப்பணுக்கள் இருக்கணும். தவறா இருந்தா நீங்க கேட்டு சொல்லுங்க. ரைட்? रेड ब्लड सेल उतना रहना चाहिए। இதுல 8 லட்சம் 7 லட்சம் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு பிளட் ஏத்துவாங்க. उन लोग को कम होगा तो उन लोग और खून चढ़ाते हैं। எவ்வளவு குறைஞ்சா செத்து போயிருவாங்க சொல்லுங்க? कितने कम होगा तो मरेंगे? அதுவும் தெரியாதா பிரதர்? 5 lakhs இருந்து 6 lakh பிளட் கவுண்ட் கம்மியா இருந்தா காப்பாத்த முடியாது. 5 लाख 6 लाख से वो नीचे जाएगा तो उन लोग को बचा नहीं सकता। சரியா தவறான்னு தெரியல, தவறா இருந்தா மன்னிச்சுக்கங்க, சரியா இருந்தா எனக்கு திருப்பி சொல்லுங்க. और गलत रहेगा तो वापस बताओ। அப்போ இத்தனை கவுண்ட் கர்த்தர் கொடுத்தாருன்னா அதுக்கு நன்றி செலுத்தணும். और इसे सब प्रभु को धन्यवाद बोलना है। இந்த ரத்தத்துல இருக்கிற சிவப்பணுக்களுடைய
அந்த எண்ணிக்கை ஏன் கூடுது குறையுதுன்னா அது செத்து செத்து உயிர் வந்து கொண்டே இருக்கும். और वो रेड ब्लड सेल वो मरता है, उसके बाद उसको जीव आता है. ஆக இது வந்து சரீரத்துல இந்த காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும். और शरीर में ये प्रोसेसिंग सब होता है. இந்த ரத்தத்துல நிறைய காரியம் இருக்குது. இப்ப சொன்ன நேரம் பார்த்தா और ये खून में बहुत सारे काम है, उसे सब बताने நம்ம நன்றி செலுத்தணும். हमें धन्यवाद बोलना. பிளட் கவுண்ட் கம்மியான மாத்திரம் நன்றி செலுத்த கூடாது. ब्लड काउंट कम होएगा तो इसे धन्यवाद नहीं बोलना. டெங்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா முதல்ல ரெட் பாதிக்கிறது ரெட் செல்ஸ் தான். प्लेटलेट्स और पहले प्लेटलेट्स कम होगा. ரெட் பிளேட்லெட்ஸ் என்ன பண்ணும்? प्लेटलेट्स பாதிக்கப்படும். प्लेटलेट्स कम होगा. அப்ப அதுக்கெல்லாம் நம்ம நன்றி செலுத்தணும். और उसके सब हम धन्यवाद बोलना है. இப்ப இந்த ரத்தத்துல இருக்கிற சிவப்பணுக்கெல்லாம் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். और ये जो खून में है ना, जो लाल, நம்முடைய சரீரத்துக்குள்ள ஒரு ஆர்மி இருக்கிறது. और शरीर में एक आर्मी है, ஒரு மிலிட்டரி ஃபோர்ஸ் இருக்கிறது. एक मिलिट्री फोर्स है. சமீபத்துல நேத்து முந்தின நாளுக்கு ஒருத்தனை கொண்டு போட்டாங்க பாகிஸ்தான்ல. और पाकिस्तान में किसी को खून किए हैं. நமக்குள்ள பாகிஸ்தான் இந்தியா சண்டை நடந்துகிட்டு இருக்குது. हमारे अंदर भी पाकिस्तान और इंडिया की जो लड़ाई होता है. ஏதாவது தீமை செய்யற ஃபேக்டரியா போன்ஸ்னா யுத்தம் பண்ணுகிறது வெள்ளை அணுக்கள். और जैसे अपना व्हाइट ब्लड सेल उसमें काम आता है. அதுக்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். और उसके लिए हम प्रभु के लिए धन्यवाद बोलना है. நிறைய பேர் யோசிக்கிறீங்க அப்படி எல்லாம் பிளட்டுக்குள்ள இருக்கா பிரதர் என்று திருப்பி கேக்குற மாதிரி இருக்குது. अनेक लोग की चेहरा ऐसा है कि ऐसे सब है कि ब्रदर ऐसा कर. கண்டிப்பா இருக்குது தெரிஞ்சவங்கிட்ட கேட்டுக்கோங்க. हाँ है वैसे सब, जो जिनको पता है उनसे पूछो. நமக்கு ஆண்டவர் நரம்பு மண்டலத்தை கொடுத்திருக்கிறார். हमें प्रभु नसों को दिए हैं. இந்த நமக்கு இந்த சரீரத்துல இந்த நரம்பு எத்தனை கிலோமீட்டர் இருக்கு தெரியுமா? इस शरीर में नस कितना किलोमीटर है पता है क्या? தேவையில்லாத கேள்வி எல்லாம் நிறைய கேக்குறீங்க பிரதர். और ऐसे सब क्यों पूछते हैं? இது எங்களுக்கு தெரியாது பிரதர். ये सब नहीं पता है இங்க हमें. இருந்து சென்னை வரைக்கும் இருக்கிறது. यहाँ से चेन्नई तक कितना किलोमीटर? 1400 கிலோமீட்டருக்கு நம்ம சரீரத்துல இருக்கிற 1400 किलोमीटर है. நரம்பு இருக்கிறது. और नस उतना दूर है. அப்ப இவ்வளவு கிலோமீட்டர் நரம்பு ஆண்டவர் 5 அடி என்ன பண்ணி இருக்கிறாரு? इतना किलोमीटर के नस को 5-5.5 फुट के अंदर रखा है प्रभु. இங்க இருக்கிற ஒரு நரம்ப தொட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. एक नस को सिर्फ हाथ रखेंगे तो काफी, बस அப்படி ஆயிரும். ऐसे ही हो गया. பேரலைஸ் ஒரு பக்கம் போயிரும். एक तरफ से पैरालाइज हो गया. ஆண்டவர் நல்லா ஏங்க வச்சிருக்கும் போதே நன்றி செலுத்தணும். और अच्छा से जो होगा तो तभी प्रभु को धन्यवाद बोलना है. எல்லாத்துக்கும் மெயின் அந்த இடத்துல ஒரு நரம்பு வரும். और सबसे इधर स्पाइनल कॉर्ड में एक नर्व होगा. இந்த நரம்பு போனா அவ்வளவுதான், அப்படியே தொங்கிர வேண்டியதா, முடிஞ்சு போச்சு. और पूरा वो नर्व जाएगा तो गया का सब. நேர மூளையில போய் மூளை செத்து போயிடும். और जैसे ब्रेन में जाकर वो भी मर जाएगा. தமிழ்நாட்டுல எங்க ஜெயலலிதா அம்மா மூளை செத்து போய் தான் இருக்கிறாங்க. और जैसे उन्होंने कोमा में है, ஆமா, என்னைக்கு போயிட்டு அறிவிக்கிறாங்கன்னு தெரியாது. ब्रेन डेथ हो गया उनका और कब जाएगी? உயிரோட இருக்கும் போது கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். जब हम जिंदा रहेंगे ना तब प्रभु को हम धन्यवाद बोलना है. அவ்வளவு நரம்பை ஆண்டவர் அழகா இயக்கி வச்சிருக்கிறார். इतने सब नसों को प्रभु ने बहुत अच्छे से काम करवा रखे हैं. கால்ல ஏதாவது கொசு கடிச்சுனா உடனே மூளைக்கு பாஸ் பண்ணுது. और पैर में एक मच्छर काटेगा तो तुरंत वो मेंदू तक जाएगा. மூளை சொல்லுது கைய பார்த்து உடனே அடியாத. मेंदू बोलता है कि वो तुरंत वो हाथ को बोलता है कि उसे मार. டெங்குவா இருந்துற போது वो डेंगू हो जाएगा करके. உடனே கை அடிச்சு கொன்றுது அந்த கொசுவை. वो तुरंत उसे वो मच्छर को मार. எவ்வளவு குயிக் அந்த நரம்பு மண்டலங்கள் கிரியை செய்கிறது. बहुत आधे सेकंड में वो काम करता है. அவ்வளவு நரம்புகளை ஆண்டவர் செயல்பட வைத்திருக்கிறார். इतने सब नसों को प्रभु ने काम करने के लिए என்னைக்காவது இந்த நரம்புக்கு நம்ம நன்றி செலுத்தி இருக்கோமா? कभी भी उस नस के लिए हम धन्यवाद बोला है क्या? கையை வெட்டினா தான் நமக்கு தெரியும், ரத்தம் ஓடிக்கொண்டே இருக்கும். हाथ काटेंगे तो हमें पता चलेगा कि खून बाहर है. அப்ப எல்லாவற்றையும் ஆண்டவர் நேர்த்தியாய் செய்ததற்கு நன்றி செலுத்த வேண்டும். सब कुछ को प्रभु ने बहुत अच्छी तरीके से बनाया, इसलिए प्रभु को धन्यवाद நமக்கு बोलना. ஆண்டவர் 2 கிட்னி கொடுத்திருக்கார். प्रभु ने हमें 2 किडनी दिए हैं. ஏன் 2 கிட்னி கொடுத்தாருன்னு தெரியாது. क्यों 2 दिए करके मुझे नहीं पता है. ஒன்னு போனாலும் ஒண்ணுலயாவது உயிரோட வாழட்டும்னு கொடுத்தாலும் நம்ம ऐसे தெரியாது. लग रहा है कि एक जाएगा तो भी एक से लगकर हम जीवन चला सकते हैं. ஒரு நாளைக்கு எத்தனையோ லிட்டர் ரத்தத்தை பியூரிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். एक दिन में वो बहुत लीटर की वो जो खून साफ करता है. கிட்னில கல் வரைக்கும் நமக்கு அதை சோதனை ஒண்ணவே தெரியாது. किडनी में स्टोन नहीं आना है करके हम स्तुति कभी नहीं करते हैं. டாக்டர் கிட்னில கல் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வலி ஜாஸ்தி ஆயிருது. और डॉक्टर बोलता है कि किडनी स्टोन है करके बोलेंगे तो ऑटोमेटिकली वो दर्द बढ़ेगा. அத கல்ல எடுக்கிறதுக்கு அவங்க கொடுக்கிற பணத்தை பார்த்தோம்னா இன்னும் ஜாஸ்தி ஆயிருது. और जैसे वो स्टोन निकालने के लिए वो जो पैसे बोलते हैं ना, उससे और दर्द बढ़ता है. கைய வச்சு ஜெபம் பண்ணனும்னா நமக்கு அந்த இடத்துல ஞாபகம் வராது. उस समय में हमें ये ज्ञान नहीं आता है कि हम हाथ रखकर उसमें प्रार्थना करना है. கர்த்தர் நல்ல ஃபங்க்ஷன் ஆகும்போது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். और अच्छे से वो काम में रहते वक्त हम अच्छे से प्रभु को धन्यवाद வேதம் बोलना. சொல்லுகிறது, और वचन बता रहा है கர்த்தருக்கு अनेक நன்றி சொல்ல சொல்ல கிருபை பெறுகிறது. प्रभु को अधिक
धन्यवाद बोलते वक्त प्रभु जो करुणा बढ़ेगा। நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கிருபை. हम नाश नहीं हुआ तो वो प्रभु की करुणा है। ஹார்ட்டுக்காக நன்றி செலுத்த ஹார்ட் ஃபங்க்ஷன் கிளியரா போயிட்டே இருக்கும். दिल के लिए हम धन्यवाद बोलेंगे तो दिल की काम वो ठीक से होगा। சமீபத்துல ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க. और यहाँ अभी कुछ खोजे थे, நல்ல கைதட்டி பாடினா अच्छे से ताली बजाकर ஹார்ட் அட்டாக் வராதா? हार्ट अटैक नहीं आएगा। உண்மைதானா என்னன்னு தெரியல. सच है कि मुझे नहीं पता है, 100% உண்மை. पर वो 100 गुण जो ஏன்னா அருமையான 10 நரம்பு வீணை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 10 जो नस की जो वीणा அத है, நல்லா கை தட்டினீங்கன்னா இருக்கிற பிரஷர்ல அவ்வளவு கொழுப்பும் கரைஞ்சு तो போயிடும். अच्छे से ताली बजाकर अब गीत गाएंगे तो प्रेशर सब कम हो जाएगा। ஆகவே எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்த வேண்டும். सब कुछ के लिए हम धन्यवाद बोलते நமக்கு ஒரு நுரையீரல் ஒன்று இருக்கிறது. हैं। हमें एक लिवर है, நம்ம ஆக்சிஜனை சுவாசித்து கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறோம். हम लंग्स है, 2 लंग्स जो हम लोग ऑक्सीजन लेकर और कार्बन डाइऑक्साइड बाहर देते हैं। அதுக்குள்ள 1000க்கு மேற்பட்ட ரூம் இருக்கிறதா. वहाँ पर हजारों जो रूम्स है, ஆகவே அந்த மாசெல்லாம் உள்ள இழுத்துட்டு அவைகள் நம்மை பியூரிஃபிகேஷன் ஆக்கி கொடுக்குகிறது. और वो जब हवा अंदर लेकर उसे प्यूरिफाई कर उसे बाहर देते हैं। நம்மை சுவாசிக்கிறதுக்கும் சாப்பிடுறதுக்கும் ஒரே உணவுக்குள்ள தான் உள்ள போகிறது. हमें सांस लेने और खाने के लिए एक ही ट्यूब से अंदर जाता है, சுவாசிக்கும் போது சாப்பிட முடியாது, சாப்பிடும் போது சுவாசிக்க முடியாது. और सांस लेते वक्त हम खा नहीं सकते और खाते वक्त हम सांस लेने नहीं। ரெண்டையும் ஒண்ணா செஞ்சீங்கன்னா போயிடலாம். दोनों भी साथ में रहेगा तो ऊपर चले जाएगा। ஆகவே அப்படி செய்ய முடியாது. ஆண்டவர் அருமையாய் உருவாக்கி வைத்திருக்கிறார். वैसा नहीं, प्रभु ने बहुत நம்முடைய विचित्र रूप में से நம்முடைய ஒவ்வொரு காரியத்திற்காக நன்றி செலுத்தணும். हमें हर एक कार्य के लिए हम धन्यवाद बोलते நல்ல हैं। அநேகருக்கு கண் இருக்கு, பார்வை இல்ல. अनेक लोग को आंख है पर नजर नहीं है। நமக்கு பார்வையை கொடுத்திருக்கிறார். हमें प्रभु ने देखने के लिए जो नजर, காது கேட்கிற திறனை கொடுத்திருக்கிறார். सुनने के लिए जो भी दिए हैं, நமக்கு வாயை கொடுத்திருக்கிறார். बात करने के लिए जुबान, புரணி பேசுவதற்கு அல்ல, एक दूसरे के बारे में ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு. प्रभु को महिमा करने के लिए। நம்ம ரெண்டு பேர் சேர்ந்தா என்ன பண்றோம்? 2 जन मिलेंगे तो क्या करेंगे? மூணாவது ஆள வம்புக்கு இழுத்து तीसरा जन को उसमें खींच कर அவரை கொலை செஞ்சிடறோம். उसको खून करते हैं। அதுக்காக வாயை கொடுக்கல, उसके लिए जुबान नहीं मिला, ஆண்டவருடைய நாமத்தை प्रभु மகிமைப்படுத்துவதற்காக, के नाम को सिर्फ महिमा करने के लिए, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக प्रभु को सुसमाचार को நாம் நன்றி செலுத்த வேண்டும். और धन्यवाद बोलना। நன்றி செலுத்தலன்னா எப்படி இருக்குமா? धन्यवाद नहीं ரோமர் बताया। 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். रोमियो पुस्तक पहला अध्याय 21वां वचन। ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். रोमियो पहला पुस्तक 21वां वचन। தேவனை அறிந்தோம், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் தெரியாமலும் இருந்து ஸ்தோத்தரியாமலும் இருந்து சிந்தனைகளினாலே தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்து இருளடைந்தது. தேவனை மகிமைப்படுத்தலனா இருதயம் இருளடைந்துரும். प्रभु को महिमा नहीं करेंगे तो हमारे हृदय में अंधकार छाएगा। இருளுல என்ன இருக்கும்? अंधकार में क्या रहेगा? பொல்லாத ஆவி இருக்கும், अशुद्ध आत्मा रहेगा, மிருகங்கள் இருக்கும், और जो प्राणियों रहेगा, சர்ப்பங்கள் இருக்கும். सांप रहेगा। ஆகவே இருளான இருதயம் நமக்கு இருக்க கூடாது. इसलिए अंधकार छाए हुए हृदय नहीं रहना நன்றி உள்ள இருதயம் இருக்க வேண்டும். चाहिए। धन्यवाद भरा हुआ हृदय होना चाहिए। நான்காவது ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். चौथा एक कार्य हम देखेंगे, சங்கீதங்களின் புஸ்தகம் भजन संगीत की पुस्तक 6ஆம் சங்கீதம் 6वां भजन संगीत 5ஆம் वசனத்தை வாசிக்கலாம். 5वां वचन पढ़िए। சங்கீதங்களின் புஸ்தகம் 6ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? பாதாளத்துல யாரும் துதிக்க மாட்டாங்க. पाताल में कोई स्तुति नहीं करेगा, அப்ப துதிக்காதவன் பாதாளத்துக்கு போக வேண்டும் அர்த்தம். तो स्तुति नहीं करने वाले लोग पाताल में नहीं जाएंगे। சங்கீதம் 99 3ஆம் வசனம் சொல்லுகிறது, और जैसे भजन संगीत में बता रहा है, அவருடைய நாமத்தை சொல்லி நாம் அவரை துதிக்க வேண்டும். उसके नाम को बोलकर उनको हम स्तुति करना है। நம்முடைய ஆராதனைக்கு ஒரு வரைமுறை இருக்கிறது. हमारे आराधना के लिए एक जो ये है, அதுல என்ன சொல்லப்படுகிறது? முதல்ல நன்றி, उसमें क्या बताए? पहला धन्यवाद, அடுத்தது துதி, उसके बाद स्तुति, அடுத்தது ஆராதனை. उसके बाद आराधना। ஆகவே துதிக்காதவன் பாதாளத்தில் இருக்கிறார். इसलिए जो स्तुति नहीं करता वो पाताल में जाएगा। நாம கர்த்தரை துதிக்க வேண்டும். हाँ, प्रभु को स्तुति करना है। ஏன் வாயை திறக்கணும்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? जुबान को खोलो करके क्यों बोलते நீங்க हैं? பாதாளத்துக்கு போய்விடக் கூடாது. आप पाताल में नहीं जाना है करके। பாதாளத்திலே துதிக்கிறவன் யார்? पाताल में स्तुति करने वाले कौन? இங்க துதிக்கலன்னா தேவனுடைய ராஜ்யத்துல துதிக்க முடியாது. यहाँ पर नहीं स्तुति करेंगे तो प्रभु के राज्य में भी स्तुति नहीं कर सकते। ஆலயத்துல துதிக்கலன்னா பாதாளத்துக்கு தான் போகணும். और कलीसिया में स्तुति नहीं करेंगे तो पाताल में ही जाना है। பாதாளம் பாவிகளை பட்சிக்கிற இடமாய் இருக்கிறது. पाताल पापी को लेने स्वीकार करने वाला एक ஆகவே जगह है। துதிக்காதவன் பாதாளத்துக்கு போகிறவனாய் இருக்கிறான். इसलिए जो स्तुति नहीं करता है वो पाताल में जाने
करने वाला है। அவருடைய நாமங்களை எல்லாம் சொல்லி அவரை துதிக்க வேண்டும். उनके नाम को पुकार कर हम प्रभु को स्तुति करना है। ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் அவருக்கு अनेक நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. उत्पत्ति से लेकर अंत तक प्रभु को अनेक नाम है। அவருடைய நாமங்களை எல்லாம் சொல்லி 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 அவரை துதிக்க வேண்டும். उनके नाम को बोल बोल कर हम स्तुति करना है। சங்கீதம் 106:12 வேதம் சொல்லுகிறது, भजन संगीत 106:12 वचन में बताया गया है। அவருடைய வல்லமையான செய்கைகளை எல்லாம் நினைத்து கர்த்தரை துதிக்க வேண்டும். उनके सामर्थ भरा हुआ जो भी कार्य को सोच समझ कर उनको स्तुति करना है। வேதத்திலே அவர் எப்படிப்பட்ட வல்லமையான காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறாரோ वचन में प्रभु कैसे सामर्थ भरा हुआ काम का क्रिया किए हैं, அதையெல்லாம் சொல்லி சொல்லி கர்த்தரை துதிக்க வேண்டும். वो सब बता बता कर हम प्रभु को स्तुति करना है। சங்கீதம் 107:16 சொல்லுகிறது, भजन संगीत 107:16 वचन में बताया गया है। தேவன் செய்த அதிசயங்கள் நிமித்தம் அவரை துதிக்க வேண்டும். प्रभु ने जो कर रहे हैं उस करुणा अतिशय के बारे में उनको स्तुति करना है। நம்ம உயிரோடு இருக்கிறது ஒரு அதிசயம். हम जिंदा है वो बड़ा आश्चर्य है। உறங்காமல் தூங்காமல் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறது அதிசயம். जैसे हमें रक्षा करते वो एक बड़ा அதிசय है। அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த எண்ணற்ற அதிசயங்களை நினைத்து கர்த்தரை துதிக்க வேண்டும். हमारे जीवन में जब भी विचित्र कार्य किए वो सब सोच कर हम उसे எத்தனை விபத்துகளிலே மரித்து விடுவோம் என்று சொன்ன நிலைகளிலே ஆண்டவர் ஆச்சரியமாய் பாதுகாத்திருப்பார். कितने ही दुर्घटना के व्यक्ति में हम मर जाएंगे करके बोलते वक्त प्रभु ने बहुत आश्चर्य के रूप में அவைகளை எல்லாம் நினைத்து கர்த்தரை துதிக்க வேண்டும். और उसे सब सोच समझ कर हम प्रभु को धन्यवाद நம்ம बोलते हैं। எப்போ துதிக்கிறோம்? हम कब स्तुति करते हैं? ஆலயத்துல வந்தா மாத்திரம் துதிக்கிறோம். कलीसिया में आएंगे तो ही स्तुति करते हैं। அதுவும் கம்ப வச்சு குத்த வேண்டியிருக்கிறது. वैसे भी हम टोचना पड़ता है बाहर ஒரு से சவுக்க உண்டு பண்ணி அடிக்க வேண்டியிருக்கிறது. और इसे कुछ मारना துதி पड़ता துதி है। வாய தர தரன்னு சொல்ல मुंह வேண்டியிருக்கிறது. खोल कर स्तुति कर करके बोलना पड़ता है। இங்க துதிக்கலன்னா பாதாளத்துக்கு தான் போகணும். और यहाँ पर आप स्तुति नहीं करेंगे तो डायरेक्ट पाताल में जाएंगे। ஆலயத்துல மாத்திரம் துதிக்க கூடாது. सिर्फ कलीसिया में नहीं, உங்க வீடுகளிலே கர்த்தரை துதிக்க வேண்டும். आपके घर में भी प्रभु को स्तुति करना है। எங்களுக்கு தூங்குறதுக்கே நேரம் இல்ல. हमें सोने के लिए समय नहीं मिल रहा है। நாங்க போய் எங்க போய் துதிக்கிறது? हम कहाँ जाकर प्रभु को स्तुति करेंगे? துதிக்கலன்னா பாதாளத்துக்கு தான் போகணும். स्तुति नहीं करेंगे तो सिर्फ पाताल ही जाना है। வீட்டுல ஆண்டவரை துதிக்கணும். घर में प्रभु को स्तुति करना है। அவருடைய நாமங்களை சொல்லி துதிக்கணும். प्रभु के नाम को बोल बोल कर स्तुति करना அவரை है। மகிமைப்படுத்துகிற வார்த்தைகளை சொல்லி துதிக்கணும். प्रभु को महिमा करने वाले शब्द उपयोग करना है। நமக்கு இதுக்கெல்லாம் நேரம் இருக்காது. ये सब समय नहीं मिलता है। ஆனா ஒரு ராஜாவுக்கு நேரம் இருந்ததா. पर एक राजा को அவர் समय பேரு मिला। தாவீது. उसका नाम दाऊद था। தாவீது 119 சங்கீதத்திலே 164 வசனத்திலே சொல்லுகிறார், दाऊद 109 में बताया गया है। ஒரு நாளைக்கு 7 நேரம் கர்த்தரை துதிக்கிறார். और एक दिन में उसने 7 बार उसने प्रभु को धन्यवाद बोलता है। சில சொல்ற சத்தம் காதுல விழுகுது. और कुछ लोग की आवाज मेरे कान में सुनता 7 है। நேரம் நாங்க சாப்பிட வேணா செய்வோம், சாயா வேணா குடிப்போம். भाई हम 7 समय चाय पीते हैं नहीं तो खाते हैं, நாங்க துதிக்க மாட்டோம். पर हम स्तुति नहीं करते हैं। நீங்க துதிக்கலன்னா பாதாளத்துக்கு ஆயத்தமா இருக்கீங்கன்னு आप स्तुति அர்த்தம். नहीं करेंगे तो आप पाताल के लिए तैयार हो रहे हो। இதுவரைக்கும் துதிச்சீங்களோ துதிக்கல எனக்கு தெரியாது. अब तक स्तुति कर रहे हो कि नहीं पता नहीं। இனிமேல் வீடுகளிலே கர்த்தருடைய துதியின் சத்தம் கேட்க வேண்டும். इसके बाद आप हर एक घर में प्रभु की स्तुति की आवाज सुनना है। எல்லா வீடுகளிலும் கர்த்தரை துதிக்கிற சத்தம் கேட்க வேண்டும். सबके घर में प्रभु की स्तुति करने वाली आवाज சீரியல் सुनना है। சினிமா சத்தம் நீ கேட்க கூடாது. सीरियल और सिनेमा की आवाज नहीं सुनना है। புறங்கூறுகிற சத்தம் கேட்க கூடாது. एक दूसरे के बारे में कमियां नहीं बताना மற்றவர்களை है। குற்றப்படுத்துகிற சத்தம் கேட்க கூடாது. एक दूसरे को कमियां नहीं जो வேதம் நமக்கு சொல்லுகிறது. वचन हमें बता रहा है। மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்கிறதுக்கு நீ யார்? दूसरे को जो गलत बताने के लिए तू कौन है? அவன் விழுந்தாலும் எழுந்தாலும் அவருக்கு கணக்கு சொல்லணும். वो गिरेगा तो उठेगा तो प्रभु को गिनती बताएगा। நீங்க உங்க வேலையை மாத்திரம் பார்க்கணும். तू अपना काम खुद कर लेना। யாரையும் குறை சொல்ல கூடாது. तू कि एक दूसरे के बारे में बोल मत। தவறு செஞ்சா நேருக்கு நேரா பேசுங்க. गलत करेगा तो आमने सामने बता दो பின்னாடி பேசக்கூடாது. और पीछे नहीं बोलना है। புறமுதுகு காட்டுகிறவன் பிசாசானவன். पीछे बात करने वाले शैतान होगा। பாவம் செஞ்சிருந்தா நேரா முகத்துக்கு முகம் பேசுங்க. पाप करेगा तो सामना चेहरे को देखकर बोल दो। நீங்க செய்கிறது தவறு என்று சொல்லி கண்டித்து உணர்த்துங்க. आप जो कर रहे हो ना वो गलत है करके उनको बताओ। அவன் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்க. और वो सुने या नहीं सुनेगा तो भी प्रभु के वचन को सिखाओ। அதனால கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். उसकी वजह से प्रभु के नाम महिमा होगा। 2 பேர் சேர்ந்து 3வது நபரை குறித்து பேசாதீங்க. 2 जन मिलकर तीसरे जन के बारे में मत बात करो। 2 பேர் சேர்ந்தா வேதத்தை குறித்து பேசுங்க. 2 जन मिलेंगे तो सिर्फ बाइबल के बारे में पढ़ो। வேதம் நமக்கு சொல்லுகிறது. वचन हमें सिखा रहा है। 2 பேர் ஒருமனப்பட்டவருடைய நாமத்தை குறித்து பேசுவார்கள். और 2 जन एक मन के लोग के बारे में बात அதை करेंगे। தேவன் ஞாபக புத்தகத்தில் எழுதுவார். वो प्रभु अपने ज्ञान की पुस्तक में लिखेंगे। நம்முடைய பெயர் ஞாபக புத்தகத்துக்கு வரணும். और वो स्मरण की पुस्तक में हम हमारे नाम रहना 2 चाहिए। பேர் சேர்ந்தா அன்னைக்கு குறித்த வேதத்தை குறித்து தியானிங்க. 2 जन मिलेंगे
तो वचन के बारे में ध्यान करो। மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்கிறதற்கு ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை. दूसरे को गलत बताने के लिए किसी को हक नहीं है। அவன் நின்னாலும் விழுந்தாலும் அவன் கர்த்தருக்கு பதில் கொடுக்க வேண்டும். वो खड़े रहेगा या गिरेगा तो भी वो खुद प्रभु को बता देगा। உன்னை நேருக்கு நேரா சொல்லுங்க, या सामने से बताओ, இல்லன்னா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. नहीं तो घुटने में आकर प्रार्थना करो। ரெண்டு சொல்லாம மூணாவது நபர்கிட்ட பேசுனீங்கன்னா வேதம் சொல்கிறது பாவம். दो भी किए बिना आप तीसरे जन से बात करेंगे तो वो पाप है। ஆகவே ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். इसलिए बहुत सावधान से रहना। உன்னை நாக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். आपकी जुबान सावधान से होना। நீ தீர்க்கிற தீர்ப்பின்படி உனக்கு தீர்க்கப்படும். आप जैसे न्यायाधीश करेंगे ना वैसे ही आपको भी किया தேவனை जाएगा। துதிக்கிற உதடுகளிலே புரணி பேசுகிற நான் வரக்கூடாது. प्रभु को स्तुति करने वाले से ओठों से दूसरे के बारे में नहीं बात करना। தேவனை துதிக்கிற உதடுகளிலே மற்றவர்களை குறை கூறுகிற பேசுகிற வார்த்தை வரக்கூடாது. प्रभु को स्तुति करने वाले जुबान से दूसरे के बारे में कमी नहीं बोलना। மரம் நல்லதென்றால் கனியும் நல்லதா இருக்க வேண்டும். वृक्ष अच्छा रहेगा तो भी उसके फल भी अच्छा होना चाहिए। மரம் கெட்டதா இருந்தால் கனியும் கெட்டதா இருக்க और வேண்டும். वृक्ष बिगड़ा रहेगा तो भी उसकी फल भी बिगड़ना ही है। நல்ல மரத்திலே கெட்ட கனியை பார்க்க முடியாது. अच्छे वृक्ष में हम कभी जो बिगड़े हुए फल नहीं देख सकते। கெட்ட மரத்திலே நல்ல கனி இருக்காது. और बिगड़े हुए वृक्ष में हम कभी अच्छा फल को इंतजार कर नहीं सकते। கனி கொடுக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். फल देने के लिए बुलाया गया है। கோடாரியானது மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. तो जैसे चाकू जो वृक्ष के नीचे रखा गया, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். अच्छे फल नहीं दिया जाएगा तो उसको काट कर उसमें अग्नि में நீங்கள் फेंकता है। சாட்சிகளாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். गवाही बनकर अब रहना है। நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபித்தால் கர்த்தர் அவர்களை தாங்கி நிறுத்துவார். आप प्रभु के समूह में आप प्रार्थना करेंगे तो प्रभु उनको उठाकर खड़ा ஆகவே करेंगे। மற்றவர்களை குறித்து பேசுவதற்கு நாவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். इसलिए एक दूसरे के बारे में बात करने के पहले आप लोग बहुत सावधान से रहना இந்த है। நாவானது பயங்கர பொல்லாப்பு நிறைந்ததா இருக்கிறது. जुबान बहुत बड़ा अशुद्ध भरा हुआ நம்முடைய ஆயுள் சக்கரத்தை இது கொளுத்தி விடுகிறதா இருக்கிறது. अपने पूरा शरीर को वो जला देगा। மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. मृत्यु और जीवन जुबान की अधिकार में है। கர்த்தரை துதிக்கிறவர்கள் தான் அவர்களுக்கு ஆயுசை கொடுக்க முடியும். प्रभु को स्तुति करने वाले ही उनको आयुष्य बढ़ा सकता ஆகவே है। கர்த்தரை உயர்த்துகிற நாவாய் நம்முடைய நாவு இருக்க வேண்டும். इसलिए प्रभु को तारीफ करने वाली जैसे जुबान बनना है। கடைசியா ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். आखिरी में एक कार्य हम देखेंगे। யாத்ராம புத்தகம் निर्गमान पुस्तक 4ஆம் அதிகாரம் निर्गमान पुस्तक 4वां अध्याय 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 23वां वचन पढ़ेंगे। யாத்ராமத்தின் புஸ்தகம் निर्गमान पुस्तक 4ஆம் அதிகாரம் 4वां अध्याय 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 23वां वचन पढ़िए। எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன் என்பதாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்கின்றார். தேவன் தம்முடைய ஜனங்களை ஆராதிக்கும்படி அழைக்கிறார். प्रभु हमारे लोगों को जैसे आराधना करने के लिए बुलाया। ஜனங்கள் சிறைப்பட்டு இருக்கிறார்கள். और कैद में थे उन लोग। ஜனங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். गुलाम के रूप में थे। 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். 430 साल उन गुलाम के रूप में थे। ஆண்டவர் விடுவிக்கும்படி மோசேயை அனுப்பினார். प्रभु ने उनको जैसे छुटकारा देने के लिए मूसा को भेजे थे। அவர்கள் சந்தோஷமாய் வாழ்வதற்கு அல்ல, उन लोग अच्छे से खुश भरे जीने के लिए। தேவனை ஆராதிக்கும்படியாய், प्रभु को आराधना करने के लिए। தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் प्रभु को महिमा करने के அவர்களை लिए। பார்த்து சொன்னார், उनको देखकर बोले थे, என் ஜனங்களை அழைத்து விடு. मेरे लोगों को छोड़ दे तू। என் ஜனங்கள் வனாந்தரத்தில் ஆராதிக்க வேண்டும். मेरे लोगों रेगिस्तान में आराधना करना है। எனக்கு காட்சி கொடுத்த இந்த மலையில் அவர்கள் ஆராதிக்க வேண்டும். और मुझे पिक्चराइज करने वाले उस पर्वत में उन लोग ये நீ करना। மறுப்பா என்று சொன்னால் यदि तू उनको इनकार करेगा மரணங்கள் நேரிடும், मृत्यु आएगा। தலைப்பிள்ளைகளுடைய சங்காரம் உண்டாகும் என்று எச்சரித்தார். पहले बच्चों की जो मर जाएंगे அவன் ஜனங்களை விடவில்லை, उन्होंने नहीं छोड़ा, அடிமைப்படுத்தி வைத்திருந்தார். गुलामी के रूप में रखा। ஆண்டவர் 13 அற்புதங்களை எகிப்து தேசத்திலே செய்கிறார். प्रभु ने 13 इसमें किया। ஜனங்களை மறித்த போது அவர்களை போகவிடு என்று சொல்லி அவர்களை போக விடுகிறார்கள். और लोगों मरेंगे तो उनको जाने देते। வனாந்தரத்திலே ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். रेगिस्तान में प्रभु को आराधना कर रहे தேவ हैं। பிள்ளைகள் தேவனை ஆராதிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். प्रभु के बच्चों प्रभु को आराधना करने के लिए हम बुलाए गए। உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை வனாந்தரத்தினுடைய வாழ்க்கைதான். हमारे जीवन सब रेगिस्तान की जीवन होता है। சுகபோகமான வாழ்க்கை அல்ல, स्वस्थ अच्छे से जीने के लिए जीवन நிரந்தரமான வாழ்க்கை அல்ல, नहीं। निरंतर की जीवन नहीं है। அந்த கானானுக்குள் போகிற ஒரு வாழ்க்கை. कानान देश में जाने वाले एक जीवन है। அன்றைக்கு மரணத்திலிருந்து விடுபட்டவர்கள் கானானுக்குள்ளே போனார்கள். उस दिनों में मृत्यु से बचाए गए उस लोग कानान देश में गए थे। இன்றைக்கு பாவத்திலிருந்து
பாவத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவித்திருக்கிறார். आज पाप से प्रभु ने हमें छुटकारा दिए. நம்மை கானானுக்குள் அல்ல, हमें कानान में नहीं, பரம கானானுக்குள்ளே போகும்படி அழைத்திருக்கிறார். अनंत काल कानान के में जाने के அங்கே लिए. நம்முடைய வேலை கர்த்தரை ஆராதிப்பது, वहाँ पर हमारे काम सिर्फ प्रभु का அங்கே आराधना கர்த்தரை करना है. மகிமைப்படுத்துவது, सिर्फ प्रभु को महिमा அங்கே करना, கர்த்தரை உயர்த்துவது. सिर्फ प्रभु को उचित स्थान में रखना, கர்த்தர் பூமியிலே நம்ம வைத்ததனுடைய நோக்கம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக. सिर्फ प्रभु की तारीफ करने के लिए. ஆராதனுடைய முக்கிய நோக்கம் 3 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. आराधना के मुख्य जो है 3 भाग में अलग किया है. பிரகாரம், प्रगार, பரிசுத்த ஸ்தலம், पवित्र स्थल மகா பரிசுத்த ஸ்தலம். और महापवित्र स्थल. அங்கே ஸ்தோத்திர பலியிடுகிறான், वहाँ पर स्तुति करते हैं. பிரகாரத்திலே ஸ்தோத்திர பலியிடுகிறான். यहाँ पर स्थल में स्तुति करते அங்கே हैं. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். पवित्र स्थल में प्रभु की ओर प्रार्थना करते हैं. ஆவியானவராலே நடத்தப்படுகிறான். पवित्र आत्मा से चलाए गए ஆனா हैं. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருந்து தேவன் பேசுகிறார். महापवित्र स्थल से प्रभु बात करते हैं. இதுதான் ஆராதனை. यही आराधना. ஆராதனை என்பது தேவன் நம்மோடு கூட இடைபடுகிறது. आराधना प्रभु हमारे से बातचीत करने वाले से. ஆராதனை என்பது தேவன் நம்மளே மகிமைப்படுகிறது. प्रभु हमें महिमा करेंगे. நாம் ஆராதிக்கும் போது ஆவியிலே ஆராதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. हम आराधना करते वक्त पवित्र आत्मा से आराधना करना है. ஆராதனையிலே நாம் புத்தியுள்ள ஆராதனை செய்ய வேண்டும். हम ज्ञान भरा हुआ आराधना करना है. இன்றைக்கு பல வகையான ஆராதனைகள் தேசத்திற்குள்ளே வந்து விட்டது. आजकल अनेक वगैरह आराधना देश में आ गया. நம்மை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறதை நாம் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. हम जीवन के बलि करने के लिए जो करना किया गया है वो बुद्धि की आराधना है. ஆலயத்திற்கு வரும்போது சாஷ்டாங்கமாய் விழுந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். कलिशे में आते वक्त हम पूरे फ्लैट में गिरकर हम प्रभु को आराधना இதுதான் करते हैं. புத்தியுள்ள ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது. यही बुद्धि का आराधना है. பிலிப்பியர் 3:3 ஆவியிலே ஆராதிக்க வேண்டும். फिलिपियों 3 अध्याय में 3 वचन में बता रहे कि आत्मिक में மகா आराधना பரிசுத்த करना है. ஸ்தலம் ஆவியானவருக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. पवित्र स्थल पवित्र आत्मा के बारे में बताया गया है. அங்கே பிரவேசிக்கும் போது ஆவியான தேவன் ஜனங்களோடு கூட பேசுகிறார். वहाँ पर प्रवेश करते वक्त पवित्र आत्मा लोगों से बात करेंगे. வேதத்திலே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், वचन में बहुत अच्छे से बताया गया एक कार्य 2 है. கேருபீன்களுக்கு நடுவில் இருந்து கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. केरुबीन और सेराबीन के बीच में प्रभु की आवाज उत्पत्ति होता है. ஆராதனுடைய மேன்மையான இடத்துல ஆண்டவர் பேச வேண்டும். आराधना की महिमा की जगह में प्रभु ने बात करना है. நன்றி செலுத்தி அவரை துதிக்கிற நேரத்திலே கர்த்தருடைய வல்லமை இறங்கி ஜனங்களுக்கு நடுவில் உலாவ வேண்டும். धन्यवाद बोलकर प्रभु की स्तुति करते वक्त वो पवित्र आत्मा उतरकर मंडराना चाहिए. அவர்கள் ஒருமித்து பூரிகளை ஊதின போது தேவ மகிமை ஆலயத்தை நிரப்பினது. और जैसे वहाँ पर आते वक्त जैसे प्रभु की आत्मा पूरा इसमें भर गया था. ஆகவே ஆராதனுடைய முக்கியமான நோக்கம் தேவன் பேச வேண்டும். इसलिए आराधना की मुख्य कार्य है प्रभु बात करना है. அதுதான் ஆராதனுடைய முக்கியமான நோக்கம். वही आराधना की मुख्य है. ஆகவே நாம் அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். इसलिए हम वैसे एक आराधना करने वाले बच्चे बनना है. தேவ மகிமை இல்லை என்று சொன்னால் சத்துருவானவன் நம்மை நிரப்பி விடுவார். प्रभु की महिमा नहीं रहेगा तो शत्रु हमें जो राज कर लेगा. உலகத்திலே 2 ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. दुनिया में 2 तरफ से जैसे आत्मा क्रिया करता है. ஒன்று பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, एक पवित्र आत्मा की जो सामर्थ, இன்னொன்று அசுத்த ஆவியினுடைய வல்லமை. और एक जो अशुद्ध आत्मा की सामर्थ. ரெண்டுமே அந்நிய பாஷை பேசக்கூடியது. दोनों भी जो अन्य भाषा बात करने वाला है. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அந்நிய பாஷை பேசுவார்கள். पवित्र आत्मा आएगा तो भी अन्य भाषा बात करेंगे. அசுத்த ஆவி அதை விட அழகா அந்நிய பாஷை பேசும். अशुद्ध आत्मा है ना, उससे भी ज्यादा अच्छी तरीके से ஆகவே இன்ன ஆவியுடைய என்பதை அறிந்து கொள்ளுகிற காலம் இந்த காலம். इस तरीके से वो आत्मा है करके जानने वाले समय है. இன்றைக்கு ஆராதனைகளிலே வித்தியாசம் இருக்கிறது. आजकल आराधना में बहुत तरीके से है. அங்கே ஆவியானவர் இல்லை. वहाँ पर पवित्र आत्मा नहीं है. எங்களுடைய தமிழ்நாட்டிலே வித்தியாசமான ஆராதனைகள் வந்து விட்டது. तमिलनाडु में अनेक वगैरह जो आराधना आ गया. அழகா கலர் கலரா லைட் போட்டு டான்ஸ் ஆடுகிறார்கள். लाइट डालकर वहाँ पर नाचते हैं. அங்கே ட்ரம் எல்லாம் பல வகையான இசைக்கருவிகளை வைத்து இசைக்கேற்ப அதிகமாய் வாசிக்கிறார்கள். अनेक वगैरह म्यूजिक इंस्ट्रूमेंट्स रखकर उधर उसे बजाते हैं. அங்கே பல வகையான நடனங்கள் ஆடப்படுகிறது. नाचते हैं वगैरह वगैरह. அங்கே ஆவியானவர் கிரியை செய்ய முடியாது. वहाँ पर पवित्र आत्मा क्रिया नहीं कर पाएंगे. அவர் பரலோகத்திலிருந்து இறங்கின ஊழியக்காரராக இருந்தாலும் இது தவறான ஆராதனை. वो परलोक में से उतर कर आए रहेंगे तो वो सेवक बहुत गलत कर रहे हैं. இவர்களுக்கு பின்பா இன்னைக்கு ஒரு கூட்டம் இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. पर इन लोगों के पीछे में भी एक झुंड भाग रहा है. ஆராதனை என்பது கர்த்தரை மகிமைப்படுத்துகிற இடம். आराधना प्रभु को महिमा करने वाला एक स्थल होता है. நல்ல ட்ரெஸ் போட்டு நடனமாடுகிற இடம் அல்ல. अच्छे से कपड़े पहनकर वस्तु पहनकर नाचने के लिए नहीं. அதுக்கு சினிமா கிளப்புக்கு போயிடலாம். उसके लिए अच्छे से हम सिनेमा में நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். हम अलग किए हुए बच्चों हैं. இன்றைக்கு ஆராதனையில முக்கியமான இன்னைக்கு ட்ரம் ஆயிருச்சு. आज आराधना में मुख्य ड्रम होगा. அடிக்க 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 இன்னைக்கு ஜனங்கள் ஆடுகிறார்கள். जितने हम बजाते उतने ही लोग नाचते हैं. கையை வேகமாய்
தட்டுகிறார்கள். और उतने जोर से हम थाली बजाते உடனே हैं அந்நிய பாஷை அப்படியே பரபரன்னு இறங்குறது. तुरंत अन्य भाषा उतरता है பாடல் பாடுகிறவர் பாட்டு நிறுத்தின உடனே गीत गाने वाले लोग रुकते हैं இங்க பேட் சவுண்ட் நின்ன உடனே यहाँ पर पैड की आवाज रुकते हैं அந்த ஆவியானவர் எங்க எஸ்கேப் ஆவார்னே தெரியாது. वो पवित्र आत्मा किधर जाएंगे அப்படியே புஷ்னு இறங்கிரும். वैसे ही அதுக்கு பேர் அபிஷேகம் அல்ல. इसके नाम अभिषेक नहीं ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். सावधान से रहना அந்த காலங்களில உரிமை மேளம் என்று ஒரு மேளம் உண்டு. कुछ எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியல. कितने लोग पता है करके அத உரிமை அடிப்பாங்க. हाँ जो उसे ढोल बजाते हैं ना அப்ப புறஜாதி மக்கள் பிசாசை கொண்டு பிடிச்சவங்க அங்க கொண்டு போவாங்க. और लोगों सब शैतान पकड़े हुए लोगों को लेके அது वரைக்கும் அந்த ஆளு சூப்பரா இருப்பாரு. और तब तक वो लोग अच्छा रहेंगे உரிமை மேளத்தை அடிக்க அடிக்க அதை திரும்ப அப்படி ஆட ஆரம்பிக்கும். जब वो तबेल बजाते हैं तब वो नाचने लगता है பிசாசை வரட்டுறதுக்கு அந்த உரிமை மேளம். शैतान को भगाने के लिए वो ढोल அத ஆட வைக்கிறதுக்கு அந்த உரிமை மேளம். और उसे नाचने के लिए वो ढोल ஆனா இன்னைக்கு நம்ம மக்களை ஆட வைக்கிறதுக்கு வேற மேளம் வந்துருச்சு இன்னைக்கு. पर आजकल हमारे लोगों को ऐसे नाचने के लिए जो इंस्ट्रूमेंट ட்ரம்ல ஆவி இறங்குறது இல்ல. ड्रम के द्वारा आत्मा மகிமைப்படுத்தும் போது பரிசுத்த ஆவியானவர் அசைவாட வேண்டும். महिमा करते हुए पवित्र आत्मा यहाँ पर मंडरा கையை வேகமா தட்டுறதுனால அபிஷேகம் வராது. ताली बजाने से अभिषेक नहीं पाएगा ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார். पवित्र आत्मा आपके अंदर रहना चाहिए ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டும். पवित्र आत्मा को महिमा करते वक्त पवित्र आत्मा जैसे ஆகவே ஆராதனைக்குள்ள இன்னைக்கு அசுத்தம் கலந்து விட்டது. आराधना में अशुद्ध मिल गया ஆகவே இதெல்லாம் பார்த்து நம்ம ஏமாந்து விடக் கூடாது. ये सब देखकर हम धोखा नहीं खाना கடைசி கால சபை ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். आखिरी जमाने में कलीसिया बहुत सावधान से रहना எல்லாம் ஒண்ணுன்னு போனோம்னா இன்னைக்கு நம்ம பாதாளத்துக்கு போயிடுவோம். एक दूसरे से हम साई है करके बोलेंगे तो हम पाताल में चले அப்படி जाएंगे போன ஒரு கூட்டம் இன்னைக்கு இருக்கிறது. वैसे गए हुए एक झुंड एक நலகண்ணா டான்ஸுக்கு பாட்டுக்கு ஏத்த மாதிரி டான்ஸ் ஆடுற கூட்டம்லாம் அங்க போயிடும். गाने के हिसाब से नाचने वाले झुंड भी वहीं पर जाएंगे பாதாளத்துல அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கிறது. पाताल में ऐसे भी झुंड है ஆகவே நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். इसलिए हम बहुत सावधान से रहना ஆராதனை பயபக்தியா இருக்கணும். आराधना बहुत डर भय ஆராதனையில தேவனுடைய மகிமை இருக்கணும். प्रभु की महिमा होना चाहिए ஆராதனையிலே ஆவியானவர் பேச வேண்டும். आराधना में पवित्र आत्मा वास இதுதான் करना है। முக்கியமான ஒரு ஆராதனை. यही एक मुख्य आराधना ஆகவே இந்த 5 விதமான பாவங்களுக்கு நம்ம விலக்கி இருக்க வேண்டும். 5 वगैरह पाप से हम दूर होना चाहिए வேசித்தனம் விபச்சாரம் இதெல்லாம் பாவம் என்றாலும் நம்முடைய வாழ்க்கையில 5 பாவங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. व्यभिचार वो सब पाप है फिर भी हमारे जीवन में விக்கிரகத்தை ஆராதிக்கிறது விக்கிரக ஆராதனை. मूर्ति को आराधना करेंगे तो मूर्ति आराधना தேவனை ஆராதிக்கிறது மகிமையான ஆராதனை. प्रभु को आराधना करेंगे तो महिमा भरा हुआ आराधना है ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களோடு கூட சொல்லி நான் முடிக்க सिर्फ முடியும் एक कार्य में आपको बताना चाहता हूँ இந்த நாட்களிலே நான் வந்த நாளிலிருந்து अनेक துயர காரியங்களை குறித்து நான் அதிகமாய் கேள்விப்படுகிறேன். जब मैं आया तब से मैं दुखित जो विषय में सुन पा அதிகமான சபையினுடைய போராட்டங்களை குறித்து நான் இந்த நாளிலே கேள்விப்படுகிறேன். कलीसिया में अधिक जो समस्या है இதுல இருந்து விடுதலையாகிற ஒரு வழியை மாத்திரம் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். इसमें से छुटकारा पाना है तो सिर्फ एक நீங்க रास्ता में आप लोग से கேட்கிறதும் बात கேட்காததும் உங்களுடைய கடமை. और जैसे सुनेंगे या नहीं सुनेंगे तो भी आपकी जिम्मेदारी है வேதம் நமக்கு சொல்லுகிறது वचन हमें सिखाता है என்னுடைய ஆலயங்களிலே தசம பாகங்களை கொண்டு வாருங்கள். मेरे कलिशे में 10वें भाग लेकर आओ வானத்தின் பலகணியை திறந்து आसमान को खोलकर இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேனோ இல்லையோ என்று जगह नहीं बचेगा वैसा मैं आशीष करूंगा करके என்னை சோதித்து பாருங்கள். मुझे तुम परीक्षा कर कर देखो என்னை சோதித்து பாருங்கள். मुझे परीक्षा कर कर देखो எத்தனை பேர் தசம பாக்குறீங்க கொடுக்குறீங்கன்னு நான் கேட்க மாட்டேன். मैं नहीं पूछूंगा कि कितने लोग 10वें भाग देते हैं करके 10ல 1 கர்த்தருக்குரியது. 10 में एक प्रभु का है இதுல 10ல 1 வஞ்சிச்சிட்டோம் 10 அப்படின்னா में एक हम ऐसे ही लूटेंगे तो நம்முடைய சரீரத்துல பலவீனங்கள் தாக்கும். हमारे शरीर में बल भी नहीं आएगा குடும்பத்துல இழப்புகள் வரும். परिवार में कोयेंगे ஆகவே இதை நம்ம ஜாக்கிரதையாய் நிறைவேற்றும்படி அன்பாய் உங்களோடு கேட்டுக்கொள்ளுகிறேன். इसलिए इसे पूर्ति करने के लिए मैं बहुत प्यार से இதற்கு विनती நான் करता हूं। சாட்சி. इसके लिए मैं भी गवाही என்னுடைய हूं। குழந்தைக்கு அடிக்கடி பலவீனங்கள் வரும். मेरे बच्चों को जो लगातार उनको बलवीन आएगा அதுவும் 25ஆம் தேதிக்கு மேலதான் வரும். वो भी 25 तारीख के बाद ही आएगा ஆகவே நகையை கொண்டு அடகு வச்சு इसलिए हम जैसे सोना को इसे उधर रखकर बैंक அந்த में பணத்தை எடுத்துக்கொண்டு வியாதிக்கு செலவழிக்கணும். उस पैसे को लेकर हम बुखार के लिए हम खर्च करते எனக்கு हैं அப்ப சம்பளம் வெறும் 1000 ரூபாய். मुझे तब पगार 1000 रुपया था அப்படி நாட்கள் போய் கொண்டிருந்தது. बहुत दिन गया ஒரு நாள் என்னுடைய நண்பன் என்னோடு கூட பேசினான். एक दिन मेरे दोस्त मेरे से बोले கர்த்தருக்கு தசமபாகம் கொடுக்குறியான்னு கேட்டான்.
उसने पूछा कि तू प्रभु को 10वां भाग देता है क्या? கொடுக்கலன்னு சொன்னேன். तो मैंने बोला मैं नहीं அப்ப देता। சொன்னா நீ கர்த்தருக்கு கொடு, கர்த்தர் तो ஆசீர்வதிப்பார்னு उसने சொன்னான். बोला कि तू प्रभु को दे, प्रभु तुझे आशीष दे। ஆகவே வெறும் கஷ்டத்தின் மத்தியில அந்த 1000 ரூபாயில 100 ரூபாய் முதல்ல கர்த்தருக்கு கொடுத்து ஜெபிச்சிட்டு வந்தேன். तो कष्ट के बीच में मैं 100 रुपया में 1000 रुपया में 100 रुपए देकर आया। 25ஆம் தேதி வந்தது, காய்ச்சல் வந்துருச்சு. 25वां तारीख आया तो भी बीमार आ गया। ஆண்டவர்ட்ட சொன்னேன், और जैसे प्रभु से बोला இந்த मैंने, குழந்தை செத்தாலும் சரி, ये बच्चा मरेगा तो भी நான் மருத்துவர்கிட்ட போறதில்ல. मैं डॉक्टर के पास नहीं जाऊंगा। 3 நாள்ல சரியாயிருச்சு. 3 दिन में वो ठीक हो गया। அன்னைக்கு போன காய்ச்சல் उस दिन गया, उस 16 வருஷமாச்சு இன்னும் வரல. 16 साल हो गया, अभी तक नहीं आया। அப்ப கர்த்தருக்கு என்று வைராக்கியம் பாராட்டினா और प्रभु के लिए हम वैराग्य रह गए तो கர்த்தர் நமக்காக வைராக்கியம் பாராட்டுவார். प्रभु हमारे लिए लेंगे। சபையிலே அந்த தசம பாகத்தை கொண்டு வரும்போது ஆலயங்கள் எல்லாம் நிரம்பும் என்று வேதம் சொல்லுகிறது. कलिशे में 10वें भाग लेकर आएंगे तो पूरा भर जाएगा करके वचन। ஆகவே இந்த அன்பான ஆலோசனைக்கு நீங்க கீழ்ப்படியும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ये प्यार से आलोचना के लिए आप जैसे आज्ञाकारी करो। இத சொல்ல சொல்லி பாஸ்டர் சொல்லல. ये बोलने के लिए सेवक नहीं 4 வருஷத்தோட இந்த வருஷம் உங்களுடைய வந்த अनेक உபத்திரவங்களை நான் கேட்க நேர்ந்தது. 4 साल में आप लोग को जो भी आया उस उपद्रव सब मैंने देख रहा हूँ। இதுதான் முக்கிய காரணம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள यही வேண்டும். मुख्य कार्य करके आप लोग जानना है। அதையும் சில நபர் மூலமாய் நான் அறிந்து கொண்டேன். वो भी कुछ लोग की द्वारा मैंने सुन लिया। ஆகவே கர்த்தருக்கென்று பொருத்தனை பண்ணி செலுத்துங்க. प्रभु के लिए निर्णय कर कर दे दो। வானத்தின் பலகனையை கர்த்தர் தரப்பார். आसमान के जो भी खोल देंगे प्रभु। சொன்னது போல புது வருஷத்துல புதிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். जैसे बोले थे वैसे ही नए साल में नया आशीष पाएंगे। நம்ம செய்ய வேண்டியது நம்ம செஞ்சா हम जो करना है वो करना ही है। கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்வார். प्रभु जो करना है वो प्रभु ठीक से कर लेंगे। தசம பாகத்தை வஞ்சிச்சிட்டோம் அப்படின்னா 10वें भाग को हम ऐसे जैसे धोखा देंगे तो விளைச்சல் நல்லா வரும், फसल तो ठीक से आएगा, சம்பாத்தியம் நல்லா வரும். अच्छे से आएगा पगार। பொத்தலான பையில போறதுக்குள்ள எங்க போகுதுன்னு தெரியாது. कटा हुआ जैसे पॉकेट में डालने जैसे हो जाएगा। எவ்வளவு ஓடி ஓடி உழைச்சாலும் நிக்காது. कितनी भाग दौड़ कर कमाएंगे तो भी नहीं रुकेगा। ஆகவே இந்த அன்பான ஆலோசனை ஏற்றுக்கொள்ளுங்கள். इसलिए प्यार से जो आलोचना को स्वीकार कर लो। அடுத்த முறை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்பதை கேள்விப்படுவதற்கு கிருபை பாராட்டுவாராக. दोबारा आप लोग आशीष पाए करके सुनना है। सब अपनी आंखें बंद करो। ஆண்டவர் மத்தியிலே வந்து பேசியிருக்கிறார். प्रभु हमारे बीच में आकर அலட்சியம் பண்ணக்கூடாது. और उसे ऐसे इनकार नहीं करना। எச்சரிப்புக்கு பயம் இருக்கணும். हम जो चेतावनी के लिए வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம், जैसे हम सुने அதை கை கொள்ள வேண்டும். उसको हाथ पकड़ना है, அதை அப்படி விட்டுவிடக் கூடாது. उसे नहीं छोड़ना है। என்னால் இந்த சத்தியம் அல்லாது, हमेशा ही सत्य नहीं என்னால் आएगा। ஆண்டு பேச மாட்டான். हमेशा प्रभु बात नहीं எப்பொழுது करेगा। மனுஷன் ஆண்டு போராட மாட்டான். हमें हमेशा இந்த मनुष्य से நாளில் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் और इस दिन में வசனங்களை நம் இதயத்திலே பதித்து பதித்து பக்குவப்படுத்த வேண்டும். उस वचन को हमारे हृदय में रखकर उसको யாரோ अच्छे से பேசினார், करना। कोई तो बात की 5 வகையான ஆராதனை பற்றி பேசினார். 5 वगैरह की आराधना எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. मुझे नहीं चाहिए। நான் நல்லதான இருக்கிறேன், अच्छा ही हूँ, நான் நல்லதான உழைக்கிறேன், अच्छा ही நான் कमाता हूँ, நல்லதான பலனா இருக்கிறேன் अच्छा बलवान என்று हूँ। என்ன வரக்கூடாது. ऐसा करके सोच உடனே ஐயா சொன்ன போல तुरंत सेवा நாம் के கீழ்ப்படிய வேண்டும். हम आज्ञाकारी கீழ்ப்படிந்தாதான் आज्ञाकारी करते மேல்படிய காண முடியும். ऊपर देख सकते हैं। கீழ்ப்படியாதபடி आज्ञाकारी நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் जीते ही रहेंगे। அநேக உபத்திரங்கள், अनेक उपद्रव, அநேக ஆபத்துகள், अनेक दुर्घटना, அநேக சாபங்கள் अनेक श्राप நம் வீட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. हमारे घर को राज्य விடுவிக்கப்பட करेगा। வேண்டும் தேவனே. इससे छुटकारा पाना எத்தனை है। நாள் இந்த வேதனை, कितने दिन ये எத்தனை நாள் இந்த வியாதி, कितने दिन ये எத்தனை நாள் இந்த கண்ணீர், आंसू, எத்தனை நாள் இந்த பரிதவிப்பு, और जैसे எத்தனை நாள் இந்த கடன் தொல்லை, எத்தனை நாள் வறுமை. और अकाल, மனம் திரும்பணும். मन फिरना है। அதுக்கு தான் மனாந்தரம் इसलिए वह रेगिस्तान, மணந்து போகிறோம். रेगिस्तान में जाने ஐயா वाले சொன்னது போல सेवक ने बताया என் कि ஜனங்களை मेरे ஆராதனை लोगों को பண்ண आराधना करने के நம்மளை लिए ஆராதனை பண்ணவனை பிடிச்சு வச்சிருக்கோம். आराधना करने के लिए वो அந்த पकड़ பார்வோன் कर ஆவி நம்மை ஆட்கொண்டிருக்கிறது. उस पारों की आत्मा இந்த में ஆண்டு राज என்ன करो। ஆனாலும் சரி, कुछ भी करने ஐயா दो। சொன்னது போல सेवक ने जैसे என் பிள்ளை बताया, மரித்தாலும் சரி, मेरे बेटा मरेगा तो அந்த भी வருஷம் முகாம் போயே ஆகணும். इस साल में இந்த रेगिस्तान வருஷம் முகாம் கடந்து வர வேண்டும். जाएगा ही जाएगा। மனாந்தரத்திலே रेगिस्तान தேவனை துதிக்கவும் சோத்தரிக்கவும், प्रभु को स्तुति தேவனை करने, प्रभु மையப்படுத்தவும், को महिमा करने के लिए, தேவனை வல்லமையான வரங்களை பெற்றுக்கொள்ளவும் प्रभु की सामर्थ जैसे वरन पाने के लिए हम तैयार होना है। அலட்சியம் பண்றாங்க. हम ऐसे इनकार नहीं அந்த நாள் करते। 2 நாள் 2 दिन அந்த எபிசேதத்தை சொன்னேன். इब्नेसर भाई से நீ बताया, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற, तू आशीष पाया நீ है, அதிகமான தசமா கொடுக்கிற, अधिक 10वें भाग நீ देता அதிகமா है, வேலை செய்கிற, अधिक काम அது करता அடிக்கடி है, உனக்கு ஆபத்து வருகிறது. तुझे हर बार எனவே இந்த दुख வருஷம்
ये इस இந்த साल ஆண்டு इस साल வனாந்தரம் முகாமிலே प्रभु की நீ அமர வேண்டும், कैंप पे बैठ நீ ஆண்டை மையப்படுத்த வேண்டும், प्रभु को महिमा நீ करना, துதிக்க வேண்டும் स्तुति करना है, என்று சொல்லி வைத்தேன். वैसा बोलकर रखा। தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु की बच्चों இந்த எழுதிக்கொள். आज से लिख करो டிசம்பர் மாதம் दिसंबर के महीने 27, 28 27-28 को நான் ஆண்டவரே हमारा ஆராதிக்க நான் மட்டுமல்ல सिर्फ मैं नहीं என் குடும்பத்தோட போவேன், मेरे परिवार के साथ என் जाऊंगा, குடும்பத்தோட போவேன். मेरे परिवार के साथ जाऊंगा 2016 और 2016 கோணங்களை तक பாதிக்கப்பட்டிருக்கிறேன், अनेक वगैरह में நல்ல मैंने நோய்களை நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், और मैंने ऐसा பல अनेक நோய்களை तरीके மாற்றி से வைத்திருக்கிறேன். अनेक बीमार मुझे நோயற்ற फंसा வாழ்ந்த எனக்கு और जैसे बीमार की தீராத वजह से வியாதி எப்படி பிடித்திருக்கிறது, और बीमार मेरे बच्चों தீராத को பிடி पकड़ा பிடித்திருக்கிறது. और बच्चों को யார் पकड़ा தரப்பட்டாலும் சரி और कोई भी நான் रुकावट போவேன் என்ற मैं வைராக்கியத்தை जाऊंगा करके இந்த बोला। எண்ணு தீர்மானத்தை आज ही निर्णय लो இந்த முழங்கால் படியிடு, आज ही घुटने में இந்த आ जाओ, தேசத்தில் உட்காரு. प्रभु के समूह में சகல बैठो, தடை மாற்றப்பட்டு, सब कुछ रुकावट சகல बदल कर, எஜமா தடை மாற்றப்பட்டு, रुकावट சொந்த बदलेगा, பதவி தடை மாற்றப்பட்டு, और रिश्ते के रुकावट மனாந்தரத்தில் बदलेगी। ஒரு பெரிய காரியத்தை रेगिस्तान में एक बड़ा நான் कार्य ஆண்டு செய்ய போறேன். प्रभु ने करेंगे। அன்பின் ஆண்டவரே, प्यारे पिता, எவ்வளவு நல்லவர் ஐயா, कितने भला, நீ எவ்வளவு வல்லவர் ஐயா, आप कितने भला, இந்த சமயத்து அன்பு எவ்வளவு इस பெரிய ஐயா, परीक्षा में इतने प्यार இந்த रखे, உலகங்களை அனுப்பி इस सेवक को எங்கள் भेजकर, குற்ற குறைகளை, हमारे எங்கள் कन्याओं பாவ को, வழிகளை, हमारे पाप की என்னென்ன सजा வகையில को, பாவம் कौन से செய்து वगैरह கொண்டிருக்கிறோம் पाप என்பதை करके, நீ விளக்கி காட்டியிருக்கிறீர். आप हमें அந்த दिखाए, பாவத்தினாலே पाप के நாங்கள் द्वारा பாதாளம் போகாதபடி हम पाताल जाएंगे, மனம் திரும்பத்தக்கதாக, मन फिरने के लिए, மனம் மாறத்தக்கதாக मन बदलने के लिए, எங்கள் உதவி செய்வதற்காக நன்றி ஐயா. आप அந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், आए हुए बच्चों को आशीष கேட்டவர்களை दीजिए, ஆசீர்வதியும், सुने हुए बच्चों को மூப்பர்களை आशीष ஆசீர்வதியும், दीजिए, और पुरानियों को சகோதரி आशीष ஆசீர்வதியும், दीजिए, पुरानियों को வாலிப आशीष வாலிபரை दीजिए, ஆசீர்வதியும், जवान बच्चों को பள்ளி आशीष மாணவனை दीजिए, ஆசீர்வதியும், और स्कूल जाने பச்சிள वाले बच्चों குழந்தைகளை को आशीष दीजिए, छोटे ஆசீர்வதியும், छोटे बच्चों को आशीष செய்து கொடுத்த दीजिए, மகனை और ஆசீர்வதியும், जैसे அந்த குடும்பங்களை ஆசீர்வதியும். उनके परिवार को आशीष ஆண்டவரே, दीजिए, மாநிலங்கள் எல்லா காரியங்களையும் और उनके जो भी சகல आने वाले வேலைகளை செய்வதற்கு उनके कार्य में ஏற்ற करिए, பெரியவர்களையும் और जो भी बड़े ஏற்ற कार्य தலைவர்களையும் नेताओं को, ஞானமுள்ள பிள்ளைகளை ज्ञान भरे हुए बच्चों உதவியுமாறு को கெஞ்சினான் और मदद करने के लिए நாம் மைவிட்டு பெரியவர்களை सिर्फ செய்யும். आपका नाम महिमा यीशु बड़े कार्य நல்ல करो, பிதாவே. यीशु मसीह अच्छे पिता, ஆமென். आमेन। ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், என்றென்றும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தமான ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை சேர்த்து மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தருடைய அன்பு, நியாயக்கே சந்தோஷம், சமாதானம் எப்பொழுது எப்பொழுது சதாகாலம் நம்மோடு இருப்பதாக. आमेन। அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.